ஆண்டவர் என் இயேசுவை ஆயிரம் நாவுகளாலும் ஆண்டவர் நம் இயேசுவை ஆயிரம் நாவுகளாலும் ஆர்ப்பரித்து போற்றிட நாம் ஆயத்தமல்லோ. ஆவியின் சந்தோஷமே எமக்களித்தாரே, ஆவியின் சந்தோஷமே எமக்களித்தாரே. ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே, ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே. மாறிடா இயேசுவே எந்தன் நேசரே, மாறிடா இயேசுவே எந்தன் நேசரே. என்னில்லா என் துன்பங்கள் எங்கு போய் ஒழிந்ததோ, என்னில்லா என் துன்பங்கள் எங்கு போய் ஒழிந்ததோ. எம்முளம் தான் நன்றியால் நிறைந்து பொங்குதே. ஏகமாய் எல்லோரும் கூடி சோத்தரிப்போமே, ஏகமாய் எல்லோரும் கூடி சோத்தரிப்போமே. ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே, ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே. மாறிடா இயேசுவே எந்தன் நேசரே, மாறிடா இயேசுவே எந்தன் நேசரே. உன்னத மாதேவனின் உயர்ந்த சேட்டைகளின் கீழ், உன்னத மாதேவனின் உயர்ந்த சேட்டைகளின் கீழ் தஞ்சமென அஞ்சிடாமல் தங்கி வாழுவோம். தீங்கு நாட்கள் தீவிரமே முன் நெருங்கிற்றே, தீங்கு நாட்கள் தீவிரமே முன் நெருங்கிற்றே. ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே, ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே. மாறிடா இயேசுவே எந்தன் நேசரே, மாறிடா இயேசுவே எந்தன் நேசரே. இயேசு என் பட்சம் நிற்க ஈன சாத்தானும் தோற்க, இயேசு என் பட்சம் நிற்க ஈன சாத்தானும் தோற்க. ஆர்ப்பரிப்போடார வாரமெங்கும் தோனிக்க, அல்லேலூயா வல்லமையாய் பாடிடுவோமே, அல்லேலூயா வல்லமையாய் பாடிடுவோமே. ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே, ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே. மாறிடா இயேசுவே எந்தன் நேசரே, மாறிடா இயேசுவே எந்தன் நேசரே. இடுக்கமான வழியே இன்ப காணானேகவே, இடுக்கமான வழியே இன்ப காணானேகவே. இன்னும் அவரோடு கூட பாடு சகிப்போம், இன்றும் என்றும் இயேசுவோடு ஆட்சி செய்வோமே, இன்றும் என்றும் இயேசுவோடு ஆட்சி செய்வோமே. ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே, ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே. மாறிடா இயேசுவே எந்தன் நேசரே, மாறிடா இயேசுவே எந்தன் நேசரே. எருசலேமே ஆர்ப்பரி, சீயோனே நீ கெம்பீரி, எருசலேமே ஆர்ப்பரி, சீயோனே நீ கெம்பீரி. ஆயிரம் பதினாயிரம் பின் தூதருடனே ஆசை மணவாளனேசு தாம் வருகிறார், ஆசை மணவாளனேசு தாம் வருகிறார். ஆதியும் நீரே என் அந்தமும் நீரே, ஆதியும் நீரே என்
ஆனந்தமும் நீரே. மாறிடா இயேசுவே எந்த நேசரே, மாறிடா இயேசுவே எந்த நேசரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாய் தெரிந்து கொண்ட வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. நம் கண்களை மூடி செபிப்போம். சோதரம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் கத்தாவே, இயேசுவின் நாமத்தில் தாழ்த்துரிமையாக்கும் பாத்தில் வருகிறோம் சுவாமி. இந்த வார்த்தையின் அப்பா கத்தாவே சுவாமி மறைந்திருக்கிற அப்பா தீர்க்க தரிசனமான வல்லமையான மகிமையான ஆண்டவரே கத்தாவே சுவாமி முடியும் கத்தாவே வார்த்தையின் ஆண்டவர் நீல ஆழ உயரங்களை எல்லாம் கத்தாவே நீங்கள் வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவரே சொல்லுவேன் நிழலை எங்களை மூடி மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாய் ஆண்டவர் நீங்கள் பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாய் ஆண்டவர் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். இது ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் பலனாய் ஆசீர்வாதமாய் எழுப்புதலாய் காணப்பட கத்தாவே நீங்கள் கிருபை செய்துள்ளபடியாக நாங்கள் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்துவிட்ட கிருபைகளுக்காய் சோத்திரம். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. நல்லா அவங்களுடைய பேரை வச்சு படிப்போமே. தெபோராளாகிய நான் என்று சொல்லி அந்த இடத்துல உங்கள் பேரை வச்சு எல்லாம் படிங்களேன். ரெபேக்காவாகிய நான் படிங்களேன். நீங்கள் எல்லாரும் எழும்பும் அளவும், இஸ்ரவேலில் நான் தாயாக எழும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. இங்கே சொல்கிறவங்க யாருன்னா தெபோராள். தெபோராள் யார் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ஒரு நியாயாதிபதி, பெண் நியாயாதிபதி. இஸ்ரவேலில் ராஜாக்கள் இல்லாத நாட்களில் யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேலில் அநேக நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பினார். அவர்கள் சத்ருக்களால் அவங்க கடினமாய் பாடுபடும் பொழுது, ஒடுக்கப்படும் பொழுது அந்தந்த சமயங்களுக்கு ஆண்டு நியாயாதிபதிகளை எழுப்புவார். அப்படிப்பட்ட நியாயாதிபதியில் ஒருத்தர் தான் இஸ்ரவேலில் நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதி தான் நம்ம தெபோராள். ஆனால் அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நான் எழும்பும் அளவும், நான் எழும்பும் அளவும், நான் எப்படி எழும்பும் அளவும், நான் தாயாக எழும்பும் அளவும், கிராமங்களெல்லாம் பாழா போயிடுச்சு, கிராமங்கள்லாம் பாழா போயிடுச்சு. இஸ்ரவேலிலும் கிராமங்கள்லாம் நான் எழும்ப முன். ஆனால் அதற்கு முன்பாக அவங்க எழும்பாமல் இருந்தார்கள் என்றால் அப்படி இல்லை. அவங்க யாராக இருந்தாங்கன்னா, அவங்க எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு ஒடுக்கப்பட்டவர்களாகவோ இல்லை எல்லாரோடும் தெரிந்து கொள்ளாத ஒரு நபராகவோ ஒரு சாதாரண ஒரு பெண்ணாகவோ அவங்க இல்லை. அவங்க ஒரு சாதாரண ஒரு கணவனுடைய மனைவியாகவோ ஒரு சாதாரண அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தில் ஒரு பிறந்த ஒரு பெண்ணாகவோ அவங்க இல்லை. அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா பிரபலமாக இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, அவங்க ஒரு நியாயாதிபதி, அவங்க இஸ்ரவேலில் நியாயம் விசாரிக்கிறவர்கள், அவங்க ஒரு தீர்க்கதரிசி, அவங்க பிரபலமாக இருக்கிறவர்கள் தான், அவங்க ஒரு தீர்க்கதரிசி தான். அவங்க ஜனங்களெல்லாம் அவங்களை தேடி வருவாங்க, நியாய விசாரிப்புக்காக அவர்களை தேடி வருவாங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன, இந்த விஷயத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்படியாக அவங்களை தேடி வருவாங்க. அவங்க ஒரு பிரபலமாய் கர்த்தருக்காய் பயன்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பாத்திரம். அவங்க ஏதோ ஒரு மூளை முடுக்கில் இருக்கிற ஒரு ஆட்கள் இல்லை. அவங்க கர்த்தருக்காக என்ன செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பாத்திரம்தான். ஆனாலும் இந்த இடத்துல தெபோராள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தாயாக எழும்பும் அளவும். ஏன்னா அவங்க என்ன இடத்துல இருக்காங்க, அவங்க நியாயாதிபதி அப்படின்ற அந்த ரோலில் அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நியாயாதிபதி என்ற ஒரு ஸ்தானத்தில் அவங்க இயங்கி கொண்டிருந்தாங்க. அவங்களை தேடி வருவாங்க ஆட்கள், கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு போவாங்க. கர்த்தர் என்ன இதில் என்ன தேவனுடைய நியாயம் என்ன, இந்த காரியத்தில் இந்த பிரச்சனையில் கர்த்தருடைய நியாயம் என்ன, கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படி அவங்கள தேடி கேட்டுக்கொள்வாங்க. அவங்களுடைய ரோல் என்னென்னா இதுதான். அவங்க ஒரு நியாயாதிபதியாக நியாயம் விசாரிக்கிற இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவங்கள தான் இருந்தாங்க. ஆனால் அது எழுப்புதல் செய்யப்படலை. இங்கே அதுதான் இங்கே சொல்ல வர காரியம். அந்த ரோலில் அவங்க இருந்து கொண்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு முன்பாக சில ஆண் நியாயாதிபதிகள் இருந்தாங்க. அதற்கு பின்பாக இவங்க எழும்புறாங்க. அவங்க செய்து கொண்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த 5ஆம் அதிகாரத்தில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நான் தாயாக எழும்பும் அளவும், நான் எப்படி எழும்பணும்னா, நான் ஒரு தீர்க்கதரிசியாக எழும்பும் அளவும் அப்படின்ற அவங்க சொல்லலை. ஆனால் ஆல்ரெடி அவங்க தீர்க்கதரிசி தான்.
நான் ஒரு ரூலரா, நான் ஒரு நியாயம் இல்லை, அதெல்லாம் அவங்க ஏற்கனவே அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் நான் தாயாக எழும்பும் அளவும், அவங்கக்கிட்ட வரங்கள் வல்லமைகள் இருக்கிறது, தீர்க்க தரிசன வரங்கள் இருக்கிறது, கர்த்தர் அவரோட கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் நான் தாயாக எழும்பும் அளவும், நான் தாயாக எழும்பும் அளவும் என்ன பாழா போச்சுன்னா, இந்த கிராமங்கள்லாம் பாழா போச்சு. இந்த கிராமங்களெல்லாம் பாழா போயிடுச்சு. அது இஸ்ரவேலின் கிராமங்களெல்லாம், இந்த கிராமங்கள் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். எது இங்கே சென்னை தான். என்ன நம்ம சென்னை என்ன சொல்லுவோம்? சிட்டி. சென்னை நகரம். இன்னும் தொலைவில் இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லுவோம்? கிராமங்கள். தொலைவில் இருக்கிற காரியங்கள்லாம் கிராமங்கள். இப்போ அவங்க எடுக்கிற இடம் ஒரு நகரத்தில் இருக்கிறாங்கன்னு வைத்துக்கோங்களேன். அப்போ தூரமான இடங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பாழா போயிடுச்சு. அதையெல்லாம் என்ன பண்ண முடியல? விசாரிக்க முடியாமல் அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? பாழா போயிடுச்சு. நான் எழும்புற வரைக்கும் அது என்ன ஆயிடுச்சு? நான் இங்கேயே இருந்துக்கிட்டேன். இந்த ஒரு இடத்துலயே நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? இருந்துக்கிட்டேன். ஏன்னா என்ன தேடி தான் ஜனங்கள் வருகிறார்களே. நான் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டேன். ஒரு இடத்துல இருந்து நான் என்னுடைய கர்த்தருடைய காரியங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அதனால என்ன ஆயிடுச்சு? தூரமாக இருந்த அந்த இடங்கள், இந்த பட்டணத்தின் தூரமான இடங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பாழா போயிடுச்சு. இந்த கிராமங்கள்லாம் பாழா போயிடுச்சு. நான் எழும்பும் அளவும், நான் எப்படி எழும்பணும்? நான் போய் விசாரிக்கிறவர்களாக எழும்பும் அல்ல, நான் தாயாக எழும்பும் அளவும். நான் எப்படி எழும்பணும்? நான் தாயாக எழும்பணும். கர்த்தர் என்ன என்கிட்ட விரும்பினார்? நான் தாயாக எழும்பணும் அப்படின்னு சொல்லி. அப்போனா அவங்க தாய் இல்லையா? கண்டிப்பாக அவங்க ஒரு கணவனோட மனைவியாக இருக்கிறது நம்முடைய. ஏன்னா 4ஆம் அதிகாரத்தில் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்ப்பீர்களானால், அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலிலே நியாயம் விசாரித்தாள். அப்போது ஒரு கணவனோட, அவங்க கணவனுடைய பேர் இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன இருக்கும்? பிள்ளைகள் இருக்கும். அவங்க ஒரு தாய் தான். ஆனால் எழுத்தின் பிரகாரமான, சரீர பிரகாரமான ஒரு தாயை அங்கே குறிக்கல. நீ தாயாக எழும்புனா உன் பிள்ளைக்கு மட்டும் நீ தாயா இருக்கும்படியா எழும்புன காரியம் இங்கே சொல்லப்படலை. இஸ்ரவேலிலே நான் தாய், இஸ்ரவேலிலே நான் தாயா எழும்பும் அளவும். அப்போ என்னோட பார்வை ஒரு குறுகின பார்வையா இல்லாதபடி ஒரு நீண்ட தரிசனம் உள்ள ஒரு பார்வையாய், ஒரு அகலமான ஒரு காரியமாய் நான் மாறுற வரைக்கும் எல்லாம் என்ன ஆச்சு? பாழா போச்சு. எல்லாம் பாழா போச்சு. எல்லாம் பாழா போச்சுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க? நான் தாயாக எழும்பும் நியாயாதிபதியாக இல்லை, தாயாக இந்த தாய் என்ன பாழாய் போனதுன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, கிராமங்கள், அவங்க ஒரு தேசத்தை குறித்து கிராமங்கள் பாழாய் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நான் தாயாக எழும்பும் மூலமாக என் வீட்டில் என்ன ஆச்சு? எல்லாம் பாழா போச்சு. பிள்ளைங்க பாழா போச்சு, உறவுகள் பாழா போச்சு, என் பொருளாதாரம் பாழா போச்சு, வருமானம் பாழா போச்சு, ஆரோக்கியம் பாழா போச்சு. நாம் என்ன தாயாக எழும்பும் அளவும் இதெல்லாம் ஆச்சு. நிறைய காரியம்லாம் சுற்றிடும், பாழா போயிடுச்சு, எல்லாம் இடிக்கப்பட்டு காணப்படுது. சில காரியங்கள்லாம் என்ன, தாயாக நான் எழும்பலை, நான் பொறுப்புள்ளவளாய், நான் கவனம் உள்ளவளாய், நான் அந்த காரியத்தில் நான் எழும்பால என்னோட குடும்பத்தில் சில காரியங்கள் பாழாய் காணப்படுகிறது. சில காரியங்கள் அப்படியே என்ன பண்ணுறது, ஒன்று சரி செய்ய முடியாத பை காணப்படுது. அந்த தாய் அப்படின்றது சொல்லும் பொழுது அவள் யாருன்னா, அவள் சகிப்பவள், தியாகம் செய்கிறவள், விட்டு கொடுப்பவள். பொதுவாய் தாய் அப்படின்ற அவள் சகிப்பவள், அவள் விட்டு கொடுப்பவள், அவள் தியாகம் செய்பவள், சகித்து போகிறவள், அன்பு கூறுகிறவள், தாங்குபவள். அவளை யாரும் தாங்காவிட்டாலும் அவள் தாங்குவாள். பிள்ளைங்க அவங்கள தாங்காவிட்டாலும் தாய் என்ன பண்ணிப்பா? தாங்கிப்பா. ஏன்னா இது தாங்கலை அப்படின்றதுக்காக பிள்ளைங்களை தாங்காத விட்டுருவாளா? ஒரு நாள் விட மாட்டாள். அவள் தான் தாய். என்ன அது தாங்கலை அதனால் நான் தாங்க மாட்டேன் சொல்லவே மாட்டாள். அவள் தான் தாய். விட்டு கொடுப்பா. என்ன விட்டு கொடுப்பா? நம்மளுக்கு அங்கே மரியாதை இல்லைனாலும் அவள் விட்டு கொடுப்பா. நம்மளுக்கு அங்கே ஸ்பேஸ் இல்லைனாலும் அவள் விட்டு கொடுப்பா. அந்த விட்டு கொடுக்குற காரியங்கள், சகிக்கிற காரியங்கள், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு தாய்க்கு வந்துடும். சரி இப்போ என்ன பண்ண, அதான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது யாரும் கற்றுக் கொடுக்கணும், யாரும் சொல்லித்தரணும் இல்லை. சரி பரவாயில்ல போ அப்படிங்கிற மாதிரி அந்த சகிப்பு, அந்த தாங்கி கொள்கிறது, அன்பு கூறுறது. நீ செய்தா நான் செய்வேன்ற காரியம் தாய்கிட்ட இருக்கவே இருக்காது. ஒரு பிள்ளைய ஒரு மாதிரி அந்த காரியம் இருக்காது. அப்புறம் நீ அவன் பண்ணல இவன் பண்ணா இருக்காது. நான் தாயாக எழும்பும் அளவு, அவங்க அன்பு கூறலனாலும் நான் அன்பு கூறுவேன், நான் நேசிப்பேன். அவங்க பேசலனாலும் நான் பேசுவேன், அவங்க விசாரிக்கலாம் நான் விசாரிக்கிறேன். இதுதான் ஒரு தாயினுடைய பண்பாக இருக்கிறது. இந்த மாதிரி, ஏன்னா அதற்கு முன்பாக அவங்கள தேடி விசாரித்தவர்களை தான் அவங்க விசாரித்து கொண்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட பேசுகிறவங்கள தான் பேசுவோம் பாருங்களேன். நம்மளுக்கு செய்கிற பிள்ளைங்கள தான் ரொம்ப அன்பு கூறுவோம். செய்யாத பிள்ளைங்க ஃபோன் பண்ணி கூட கேட்க மாட்டேன்னு நம்ம பேசவே மாட்டோம். அது தாயோடைய சுபாவம் அல்ல. அது ஒரு தாயோடைய சுபாவம் அல்ல.
அதுங்க பேசலை, அது பண்ணலைன்னா கூட நம்மளுக்கு என்ன பண்ணணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடிச்சே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அது என்ன பண்ணுதோ தெரியல, என்னம்மா பண்ணுது அப்படின்ட்டு. அப்போ அந்த விசாரிப்பு, அந்த ஒரு காரியங்கள், இது தாயோட சுபாவம். அதான் அவங்க சொல்கிறாங்க, நான் தாயாய் எழும்பும் அளவும் எல்லாம் என்னது பண்ணிச்சு, எல்லாம் பாழாய் போனது. எல்லாம் எழுப்புதல் எப்படிலாம் எழும்பணும் அப்படின்ற ஒரு முன் வசனங்களை நம்ம பார்த்துட்டு, ஒரு 3 காரியங்கள் எப்படி எழும்பணும். இந்த 3 காரியங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. 3 காரியங்கள் எப்படி எழும்பணும். ஒரு தாயாக ஒரு குடும்பத்தில் ஒரு கர்த்தருக்காக கர்த்தர் நம்மளை தாயாக எழும்ப வையணும். அது எப்படி எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு முன் வசனங்களை நம்ம பார்ப்போமானால், எழும்புகிற வசனங்கள் எப்படி எழும்பணும், எப்படி எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஏசாயா 82ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள், விருத்திர சேதனம் இல்லாதவனும் அசுத்தனம் உன்னிடத்தில் வருவது இல்லை, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமை வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இந்த தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. இந்த தூசி என்னன்னா, பழைய ஞாபகங்கள், வருத்தங்கள், கோபங்கள். இந்த தூசி அது என்ன பண்ணும், தூசி கண்ணில் பட்டா என்ன பண்ணும், தூசி உறுத்திக்கிட்டே இருக்கும் பாருங்க, உறுத்திக்கிட்டே இருக்கும். உறுத்துகிற காரியம் தான் தூசி. தூசியை உறைஞ்சிட்டு அப்பனா அந்த மாதிரி மண்ணில் புரண்டுட்டு இருந்தாங்களா? இல்லை, உறுத்துகிற காரியம் உறுத்திக்கினே இருக்குது. அவங்க சொன்னது உறுத்திக்கினே இருக்குது, செஞ்சது உறுத்திக்கினே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. இந்த உறுத்தல் இருந்துச்சுன்னா எழும்ப முடியாது. உறுத்தல் இருந்துக்கினே இருக்குது, எனக்கு அதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியல, அது என்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதனால தான் தூசி அப்படி உதறிட்டு எழுந்திருச்சிடு அப்படின்றார் ஆண்டவர். அதை உதறிடு, அதை விட்டுடு, அது வேண்டாம், அப்போ தான் எழும்ப முடியும். 59ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களில் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு, ராகாப்பை துண்டித்ததும் வலுசிரபத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. முந்தின காலத்தில் எழும்பினது போல எழும்பு, பெலன்கொள், கர்த்தரின் புயமே. இங்கே யாரை சொல்ல, கர்த்தருடைய ஜனத்தை தான் ஆண்டு சொல்கிறார், தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். கர்த்தருடைய புயமே, நீ எழும்பு. நீ யாருன்னா, நீ முந்தின நாட்களில் நீ செய்தது போல, பூர்வ தலைமுறையில் எழும்பினது போல நீ எழும்பு. உனக்கு முன்பாக உனக்கு முன்பாக இருந்த எழும்பினவர்கள் எப்படி எழும்பினார்களோ அதன் போல நீ எழும்பு. ஏன்னா இதற்கு முன்பாக அந்த என்னது, ராகாப்பை தண்டித்ததும் வலுசெருபத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா, நீ அப்படி எழும்பணும். அதுக்கப்புறம் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும். எப்படி எழும்பணும், யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பணும். நான் முதல்ல எழுப்பினாதான் நான் யாரை எழுப்ப முடியும், இன்னொருத்தரை எழுப்ப முடியும். நானே எழும்பாமல், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதெல்லாம் ஆண்டு ஞாபகப்படுத்துறது தான். இதை ஒரு புரிய வைக்கணும்னா எப்படி சொல்லுவார், ஒரு காரியத்தை உங்களுக்கு தான் விளங்க பண்ண ஆண்டு தான் ஞானத்தை கொடுப்பாரு, ஆனது தான் இது அதுக்கான காரியங்கள் விளக்க பண்ணுவார். இப்போ 2 பேர் படுத்துட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கணவன் மனைவி படுத்துட்ருக்குறோம் வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறேன்னா, நான் எழுந்திரிக்கவே இல்லை, நான் எழுந்திரிக்காமல் என்னங்க எழுந்திரிச்சு போய் அதை ஆஃப் பண்ணிவிட்டேன், எழுந்திரிச்சு போய் அதை ஆஃப் பண்ணிட்டேன்னு சொன்னேன். எழும்புவாங்க. நான் எழும்பலை, அவங்களே எழும்பலை, ஆனால் இவங்களை எழுப்புறேன் நான். அதை போய் செய்யுங்களேன், அதை போய் செஞ்சுருங்களேன், அதை போய் செஞ்சுருங்களேன்னு நான் எழும்பாமல். யார் வீட்லாம் இது இப்படி செஞ்சால் நடக்குமா? ஒரு நாளும் நடக்காது. நீ சங்கு வச்சு எத்தனை வாட்டி ஊதுனாலும் நான் எந்திரிக்காமல், நீ எந்திரிச்சுப்பா அதை பண்ணிடாது, எந்திரிச்சு போய் சரி ஒரு தண்ணியாவது வச்சுட்டு வந்துடுறேன், ஒரு தண்ணியாவது வச்சுடுங்க, அப்புறம் ஏஞ்சி போய் குளிச்சுக்கலாம், நடக்குமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம எழுந்திரிக்காமல் இன்னொருத்தரை எழுப்பிங்கன்னு அதை போய் செய்யுங்களேன். நான் எழுந்திரிக்கல, இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்கிறேன், நான் எந்திரிக்காமல் இன்னொருத்தரை எழுப்புறேன், செஞ்சுறேன். ஒரு நாளும் சரித்திரத்தில் நம்மளோட வாழ்க்கையில் இது நடந்ததே கிடையாது. அப்புறம் யார் எழுந்திரிப்பா? தெபரால் தான் எழுந்திரிக்கணும். இங்கே சொல்கிறத விட நான் எழுந்திரிச்சிங்கன்னா நல்லது, வேலை நடக்குமா? இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறது. அதில் நான் எந்திரிக்காமல் நான் இன்னொருத்தரை என்ன பண்ண முடியாது, எழுப்பவே முடியாது. பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளை மறக்காதீங்க, நான் எழுப்பவே முடியாது. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்,
அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். இதை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. அவங்க எழும்புனா எப்படி எழும்புவாங்களாம்? அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்குமா. பாலசிங்கம் போல் நிமிர்ந்துரு அப்போ நம்ம எழும்ப வேண்டுமானால் இந்த மாதிரி எழும்பணும்னு சொல்லி வேதத்தில் போற்றப்பட்டிருக்கிறது. என்னாகும் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எழுப்பினார் பாருங்க. அவரை காண்பேன், இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். ராஜரீகத்தோடு அவர் எழும்புவார் என்பதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவர் எப்படி எழும்புவார்? செங்கோல், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். இதெல்லாம் எழும்புகிற காரியம் எப்படி எழும்பணும்னு. நாம் எழும்பினால் பாழாய் போன காரியங்கள் எப்படி கட்டப்படும் எப்படி கட்டப்படும்னால் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். எழும்பினவர்கள் எப்படி கட்டுவாங்கன்னா, பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறையாய் இருக்கும் அஸ்திபார்கள் மேல் நீ கட்டப்படுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திறக்கிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். நான் எழும்புவேனானால் நான் எப்படி செயல்படுவேன்னா, நான் எல்லாவற்றையும் ஆண்டவரை கட்டுகிறவனாய் அடைக்கிறவனாய் நான் என்ன பண்ணுவேன்? செயல்படுகிறவனாய் நான் காணப்படுவேன். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களில் புதியாக கட்டுவார்கள். நாம் எழும்புவோமானால் இந்த காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். எசேக்கியேல் 36. கர்த்தராகிய நான் நிர்மலமான வேலை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார். கர்த்தராகிய நான் இதை செய்தேன், இதை செய்வேன், இதை சொன்னேன், இதை செய்வேன். எனது பூர்வமாயிருந்த காரியங்களை, பாழாய் கிடந்த காரியங்களை கட்டுகிறவர்களாய் நாம் எழும்பினால், அப்படி கட்டுகிறவர் அந்த பாழாய் போன ஸ்தலங்களை, இடிந்து போன ஸ்தலங்களை, திறப்புண்டாகின ஸ்தலங்களை, ஒன்றுமே பிரயோஜனமில்லாத காரியங்களை கட்டுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தெபோராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும். அப்போ நான் எழும்பணும். நான் எப்படி எழும்பணும்? நான் 3 விதங்களில் எழும்பும்படியாக கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். 3 விதங்கள் என்னன்னா, தேவ சித்த நிறைவேற எழும்பணும். நான் எழும்பணும். நான் என்ன பராக்கிரமம் பண்ண போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், தேவ சித்த நிறைவேற நான் எழும்பணும். தேவ சித்தம் நிறைவேறனா நம்ம எழுப்பினால்தான் தேவ சித்தம் செய்ய முடியும். நாம் எழும்பாமல் தேவ சித்தம் செய்ய முடியாது. இங்கே தெபோராள் ஆல்ரெடி அவங்க ஒரு நியாயாதிபதியாக இருந்தாங்க, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. ஆனால் தேவ சித்தம் அங்கே செய்யப்பட முடியல. ஒரு தேவ சித்தம் இருந்தது, இதை அவங்க செய்து முடிக்கணும், அவங்க வாழ்நாட்களில் இந்த காரியத்தை அவங்க செய்து முடிக்கணும்னு. அவங்க மேலே அவங்க மேலே வைக்கப்பட்ட அந்த அபிஷேகம், அவங்க நியாயாதிபதி என்ற அபிஷேகத்தில் அவங்க காணப்பட்டாலும், அந்த அழைப்பில் அவங்க நின்னாலும், அவங்க வாழ்நாட்களில் செய்து முடிக்க வேண்டிய தேவ சித்தம் ஒன்று இருந்தது. இது அவர்கள் மூலமாய் செய்யணும், இதை நீ தான் செய்யணும் அப்படின்ற ஒரு தேவ சித்தம் இருந்தது. அந்த தேவ சித்தம் நிறைவேற அவங்க எழும்பணும். அவங்க எழும்பினதுனால தான் அந்த தேவ சித்தம் செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையிலையும் தேவ சித்தம் செய்யணும்னா நம்ம எழும்பாமல் தேவ சித்தம் செய்ய முடியாது. நம்ம எழும்பினால்தான் தேவ சித்தம் செய்ய முடியும். நாம் தேவனுக்காக எழும்பும் போது தான் தேவ சித்தம் நம்மளால் செய்ய முடியும். நம்ம இருக்கிற நிலைமையிலே இருப்போமானால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அது கடினமாய் காணப்படும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் வாசிங்க எடுத்தவங்க 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க, 4-7 வரைக்கும். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாயம் விசாரணைக்கு போவார்கள். அவள்
நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்துக்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக்கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றால். போதும். இப்போ அங்கே வந்து அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, நப்தலியில் உள்ள கோத்திர தேசத்தில் இருக்கிற அமினோகாபின் குமார் பாராக்கை கூப்பிட்டு தன்னிடத்தில் கூப்பிட்டு சில காரியங்களில் தேவ வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க. நீ என்ன பண்ண போகிறேன், ஏன்னா அவர்களை யார் வந்து அந்த நேரத்தில் ஒடுக்கி கொண்டிருந்தாங்கன்னா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பேர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். போதும். இதனால என்னாச்சு, இவங்க வந்து அந்த யாபீன் என்ற அந்த கானானிய ராஜாவால இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. இப்போ அவனை முறியடிக்கணும். இந்த காரியம் யாருக்கு வெளிப்படுகிறது, தெபோராளுக்கு வெளிப்படுகிறது. தெபோராள் வெளிப்படும் பொழுது அவங்க பாராக்கை கூப்பிட்டு இந்த காரியத்தை சொல்கிறாங்க. நீ என்ன பண்ண, நீ போ, இதை கர்த்தர் சொல்லுகிறான், அந்த தாபோர் மலைக்கு நீ போ, அவனை என்ன பண்ண, அவனை இழுத்து கொண்டு வந்து அவனை வந்து என்ன பண்ண, அவனை நான் கீசோன் பள்ளத்தாக்கிலே உண்டாய் உன்னிடத்திலிருந்து வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த தேவ வாக்கை அவங்களுக்கு பாராக்கை குறித்து சொல்கிறாங்க. தெபோராள் சொல்கிறாங்க. இங்கே அப்படி சொல்லும்பொழுது அவ்வளோதான், அவங்களோட வேலை என்னது, ஒரு தீர்க்கதரிசியின் வேலை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவது தான் தீர்க்கதரிசியோட வேலை. இந்த காரியத்தை நீ செய்யணும், இந்த காரியத்தை செய்யும்படியே கர்த்தர் உன்னை ஏவுகிறார் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி முடிச்சுட்டாங்க. அதுக்கு பாராக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். அவர் சொல்கிறாரு பாருங்க, நீ என் கூட வந்தால் போவேன், நீ என்னோட கூட வராவிட்டால் என்ன பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எழும்புறாங்க. அப்போ அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயம் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாயிருக்கிற மேன்மை உனக்கு கிடைக்காது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி இந்த வார்த்தையை கவனிங்க. தெபோரா என்ன பண்ணுறாங்க, இப்போ எழும்புறாங்க, தன் ஸ்தானத்தை விட்டு அவங்க எழும்புறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்க, சண்டை போடப்போ அவங்க யுத்தம் பண்ணவோ அவங்க எழும்பலை. ஏன்னா அதற்கு முன்பு அவங்க சண்டை போடும்படியான எந்த ஒரு காரியம் கிடையாது. ஆனாலும் நீ ஏன் கூட வரணும், பாராக்கு கேட்டுக்கொண்டதின்படி அவங்க எழும்புறாங்க. அது அவனை வந்து சொன்னாலும் அவனுக்கு துணை நிற்கும்படியாய், அந்த வாலிபனான அந்த பாராக்குக்கு ஒரு தாயாய் துணை நிற்கும்படியாய் அந்த காரியத்தில் இப்போ அவனோட பாராக்கோடு இணைந்து இவங்க என்ன பண்ண போகிறதில்ல, அவங்க போர் செய்ய போகிறது இல்லை, அவங்க யுத்தம் செய்ய போகிறது இல்லை. ஆனாலும் ஒரு தாயாக அவங்க அங்கே எழும்புறாங்க. ஒரு நியாயாதிபதி என்ற அந்த ஸ்தானத்தை விட்டு ஒரு தாயாக அவனுக்கு அனுசரணையாய், அவனுக்கு பாதுகாப்பாய், அவனுக்கு துணையாய், பாராக்குக்கு துணையாய் யார் எழும்புறது, தெபோராள் எழும்புறாங்க. நீ வந்தால் தான் போவேன்ட்டார் அவர், நீ வரலன்னா நான் போக மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு காரியமும் செய்யலை. அவருக்கு என்னென்னா ஒரு தீர்க்கதரிசி என் கூட இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற அவங்க என் கூட இருக்கணும். நீ என் கூட இருந்தால் நான் வருவேன், நீ வேலைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்பொழுது அப்போ அவரோட குழந்தை தன்மையாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, பயப்படுறாரு. அவர் என்ன செய்கிறாரு, அவரால் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தாயாக அந்த பாராக்குக்கு ஒரு துணை நிற்கும்படியாக, வழி நடத்தும்படியாக, பக்கபலமாக இருக்கும்படியாக ஆலோசனை, ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு விட்டுடாமல் அவங்களோட கூட களத்தில் நிற்கிறாங்க. அதற்கு அவங்க எழும்புறாங்க. அதற்கு அவங்க என்ன, அப்போ அதை எழும்ப வேண்டும், தன்னுடைய எல்லா காரியங்களும் மாற்றின்னு தான் எழும்பணும். அவங்க இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த முன் அனுபவம் இருந்திருக்காது. அசௌரியங்கள் காணப்படும். அந்த அதற்குண்டான காரியங்களை அவங்க செய்யணும். அது சில காரியங்களை தன்னுடைய காரியங்களை மாற்றிக்கொண்டு அவங்க எழும்புறாங்க. எப்படி, தன்னுடைய குணநலன்கள், தன் முன்பு செய்து வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு எழும்புறாங்க. சில காரியங்களை மாற்றினா தான் எழும்ப முடியும். ஒரு தீர்க்கதரிசினா அவங்களுக்கு தொடர்ந்து அப்பாயின்மெண்ட் இருக்கும் பாருங்க. இன்னைக்கு இவங்க வருவாங்க, நாளைக்கு அவங்க வருவாங்க, நாளைக்கு யாருக்காக மாற்றுறாங்க, பாராக்குக்காக மாற்றுறாங்க. பாராக் போய் யுத்தம் பண்ணணும், அவன் அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா இஸ்ரவேலில் அவன் ஜெயிக்கணும். நான் வெறும் வார்த்தையை மட்டும் தான் சொல்லுவேன், நீ பண்ண பார்த்துக்குப்பா, அதுவும் இஷ்டம், அதுவும் கதை, எனக்கும் உனக்கு சம்மந்தம் கிடையாது. அப்படி இல்லாமல் அவர்களுக்கு துணை நிற்கும்படியாய்,
அந்த பாராக்குக்கு துணை நிற்கும்படியா அவங்களும் கூட எழும்பி களத்தில் நிற்கிறார்கள். அந்த களத்தில் போய் நிற்கணும், அவங்களோட கூட ஏறணும். அவங்களும் அந்த தாபோர் மலையில் என்ன பண்ணணும்? ஏறணும். தாபோர் மலையில் யார் ஏறணும்? பாராக் மட்டும் ஏறக்கூடாது, யாரும் ஏறணும், தெபோராலும் ஏறணும். அப்போ சில காரியங்களுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்கிறார்கள். எப்பொழுதுமே ஒரே மாதிரியா இருந்த அவங்க வாழ்க்கையில சில காரியங்களுக்கு தன்னை ஆயத்த பண்றாங்க. ஏறுவதற்கும், களத்தில் நிற்பதற்கும், கரடு முரடான காரியங்களை சந்திப்பதற்கும், போராட்டமான பிரச்சனையான சூழ்நிலையில் அவர் ஒரு பெண் அதில் நிற்பதற்கும் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு எழும்புறாங்க. தன்னை ஆயத்தப்படுத்தி இப்படிதான் சில காரியங்களை நம்மளது ஒரு நீரோட்டம் போல நம்ம வாழ்க்கை போய் கொண்டிருக்கும். அதையெல்லாம் சில காரியங்களை மாற்றினாதான் நம்ம எழும்ப முடியும். அப்படி எழும்பும் போது தான் தேவ சித்தம் செய்ய முடியும். நான் இப்படியே இருந்திருந்தேன், தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறாது. நான் என்னுடைய சௌகரியமான காரியங்களை, எனக்கு பிடித்தமான காரியங்களை, எனக்கு என்ன சொல்றது, சொகுசான காரியங்களை நான் மாற்றினாதான். அவங்க கம்ஃபர்டபுளான ஒரு காரியத்தில் இருந்தாங்க. அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, எந்த ஒரு மாந்த எதிர்ப்பில் ஒரு என்ன சொல்கிறது, அசௌகரியம் இல்லாத ஒரு காரியத்தில் அவங்க காணப்பட்டாங்க. அவங்க தேவ ஆவி அவங்க மேலே இறங்கும். என்ன பண்ணுவாங்க, வரவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த காரியத்தெல்லாம் மாற்றி அதையெல்லாம் விட்டு களத்தில் நிற்கிறாங்க. இப்போ அவங்க களத்தில் நிற்கிறாங்க. எழும்பி, அந்த ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு. தெபோரால் எழும்பணும்னா அவங்களோட அன்றாட காரியங்கள் மாற்றப்படணும். அவங்க இதுவரைக்கும் செய்து வந்த காரியங்களுக்கு முற்றிலும் மாறான ஒரு காரியத்துக்குள்ள அவங்க போகணும். அவங்களுக்கு தெரியாத ஒரு காரியம், முன்பின் அனுபவம் இல்லாத ஒரு காரியம், ஆனாலும் அதில் எழும்பி நிற்கணும். நம்ம குடும்பத்தில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமானால், நான் தாயாக எழும்பி நான் செய்வேன்னா சில காரியங்கள், சில சௌகரியமான காரியங்கள், சில எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற ஒரு காரியங்களை இதெல்லாம் நான் மாற்றி நான் களத்தில் நிற்கணும். நான் களத்தில் நின்றுக்கணும். நான் களத்தில் நின்னாதான் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் தேவ சித்தம் நிறைவேறும். நான் தேவ சித்தம் நிறைவேற நான் சாட்சியாக இருக்கணும். அப்போ தான் தேவ சித்தம் செய்ய முடியும். தேவ சித்தம் அப்போ தான் நிறைவேறும். அதுக்கப்புறம் 9ஆம் வசனம் நீங்கள் பார்ப்பீரானால், அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோரால் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோடே போனான். தெபோராலும் அவனோடு கூட போனாள். படிங்க தொடர்ந்து. கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராய் இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறி போனான் என்று சிசெராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது சிசெரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். அப்பொழுது தெபோரால் பாராக்கை நோக்கி, எழுந்து போ. இப்போ காரியம் நடக்கும் பாருங்க. நான் முன்ன ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் எழுந்திருக்காத பக்கத்தில் இருக்கிறவங்கள இங்கே முன்னாடி அவங்க தெபோரால் எழும்பிட்டாங்க, தாபோர் மலையில் ஏறி போயிட்டாங்க. இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா தாபோர் மலையில் பாராக்கோடு இருக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, எழுந்து போ. யாரை எழுப்புறாங்க? பாராக்கை எழுப்புறாங்க. தேவ சித்தம் செய்யும்படியாய் பாராக்கை எழுப்புறாங்க. எழுந்து போ. கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுத்த நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்போது பாராக் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். அப்போ முதலாவது அவ எழும்பி பாராக்கை, ஏன்னா அதுக்கு முன்பாக அவன் எப்படி இருந்தான்? பயந்தவனா இருந்தான். தேவசித்தம் என்னன்னு தெரியாம இருந்தான். உன்னை கொண்டுதான்ப்பா செய்ய போறாரு அப்படின்னு சொன்னா கூட அவனுக்கு விளங்கல. நம்ம பிள்ளைகளுக்கும் சில காரியங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் விளங்கலை, தேவ சித்தம் விளங்கலை. நல்லா கொஞ்சம் பேர் இருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான வார்த்தை, இந்த வார்த்தை வருது. தேவ சித்தம் விளங்கலை. பாராக்குக்கு தேவ சித்தம் தெரியல, தெபோராளுக்கு தெரியுது. நம்மளும் என்ன சொல்கிறோம்? இதுதான் இப்படி தான் செய்யணும்.
அப்படின்னு சொல்கிறோமே தவிர நாம் என்ன பண்ணல, எழும்பல. புரியுதுங்களா? இப்போ நான் கிளியர் பிக்சருக்கு பாராக்கு சொல்லினே இருக்கிறேன். நான் நம்ம வீட்லேயும் பாராக்கு இருக்கிறாங்க, நம்ம தேவனுடைய அழைப்பு பெற்ற பாராக்கு இருக்கிறாங்க, தேவ சித்தம் செய்யக்கூடிய பாராக்கு இருக்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? கர்த்தரோட வார்த்தை, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீ இப்படி தான் செய்யணும். அவன் நீ வர, நீ நீ பண்ணு. இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம சந்திக்கிறோம் தானே. நீ பாரு, நீ சரி செய், நீ கண்ணு, என்னக்கிட்ட வராத. இங்கே தெபோராள் எழும்பி யாரோட கூட நிற்கிறா? அந்த தாபோர் மலையில் பாரா கூட நிற்கிறா. இப்போ எழுந்து போனோன்னா அந்த பாராக்குக்குள்ள என்ன வந்துடுது? அந்த தேவ வல்லம் அவனுக்குள்ளாய் செயல்படுது, தேவ ஆவி அவனுக்குள்ளாய் செயல்படுது. அவன் பயப்படாமல் எழுந்திரிச்சு போகிறான், முறியடிக்கிறவனாய் மாறுகிறான். அப்போ அந்த தேவ சித்தம் செய்யறதுக்கு தெபோராள் களத்தில் நின்னது போல நாமும் சில காரியங்களை மாற்றிக்கொண்டு களத்தில் நிற்கிறவர்களாய் காணப்படணும். தேவ சித்தம் செய்ய அவன் எழுமின உடனே நீ எழுந்து போனவன அவன் எழுந்து போறான் பாருங்க. அப்போ அவன் எந்த கேள்வியும் கேட்கல. அப்போ பயந்து நடுங்கி கொண்டிருந்த அந்த பாராக்கு, தேவ சித்தம் என்ன செய்யணும்னு தெரியாது இருக்கிற பாராக்கு, ஆனால் அவன் மேலே இருக்கிற தேவ அபிஷேகம், அவன் மேலே தேவ அபிஷேகம் இருக்குது, தேவ அழைப்பு இருக்குது. அவன் கையின் மூலியமாக தான் கர்த்தர் முறியடிக்க போகிறான் திட்டம் இருக்குது. இது எனக்கு தெரியும். ஆனால் பாராக்குக்கு நான் துணை நிற்கணும். பாராக்குக்கு நான் என்ன பண்ணணும்? துணை நிற்கணும். நான் அவன் எழும்பும்படியாய் நான் எழும்பணும். அதுதான் தாயோட அந்த அபிஷேகம், அந்த தாயோட அழைப்பு. தெபோரால போய் சண்டை போடுன்னு ஆண்டவர் சொல்லலை. நல்லா சொல்லிங்க. தெபோராள் நியாயாதிபதி. நம்ம வரலாற்றில் நிறைய பெண்கள் யுத்தம் பண்ணதாக பார்த்துருக்குறோம். நம்ம படிப்பின் காரியங்களிலே பார்த்தோம். வரலாற்றில் நிறைய பேர் பெண்களே எழும்பி யுத்தம் பண்ணதாய் செய்திருக்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொன்னார்? தெபோராளே நீ போய் சண்டை போடு அப்படின்னு தெபோராளுக்கெல்லாம் சொல்லலை. நீ போய் நில்லு, நீ தான் உன் மேலே நான் அபிஷேகத்தில். கர்த்தர் யார் மேலே அபிஷேகத்தில் இருந்தாலும் அவங்க முறியடித்தார்களாம், ஒரே அடியில் என்ன பண்ணுவார்? தீர்த்து கட்டுவார். தேவன் பலம் உள்ளவர்களுக்கும் பலன் அற்றவர்களுக்கும் உதவி செய்வது லேசான காரியம். ஆணுக்கும் அல்ல பெண்ணுக்கும் அல்ல, உதவி செய்தவர்கள் லேசான காரியம். ஆனால் தேவ சித்தம் என்ன? இங்கே என்ன பண்ணிடுறோம் நம்மனா, தெபோராளாகிய நானே யுத்தத்துக்கு போயிடுறேன். இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவ சித்தம் விளங்குதா? தெபோராளாகிய நான் என்ன பண்ணிடுறேன்? நான் என்னுடைய அழைப்பு என்ன? தெபோராள் எங்க நிற்கிறா? அதான் தாயினுடைய அழைப்பு. என்ன இந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் என்னோட பேசியிருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு இந்த வெளிப்பாடை கொடுத்துருக்கிறாரு, நான் என் பாராக்கெல்லாம் கூப்பிடணும், நானே பராக்கிரமம் செஞ்சிருவேன். இதனால் நிறைய இடங்களில் என்ன பண்ணிடுறோம்? தேவ அழைப்பு இழந்து போயிடுறோம். தேவ திட்டம் நிறைவேறாமல் போயிடுது. தேவ சித்தம் குலைந்து போயிடுது. அந்த காரியம் தெபோராளுக்குள்ள வந்திருக்காதா? அவங்களுக்கு தான் வெளிப்பாடு வந்தது. அவங்கக்கிட்ட சொல்லி இப்போ அவன் பயந்து நடுங்கிறான்னும் போது என்ன பண்ணியிருப்பாங்க? வேற ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? ஐயோ என்ன ஆண்டவரை, நானே பிடிச்சிடுறேன் ஆண்டவரை, என்னது நானே முடிச்சுடுறேன் ஆண்டவரை. அவன் பையன் பயப்படுறான், அவன் சின்ன பிள்ளையா இருக்கிறான். நான் என்ன பண்ணுறேன்? நானே முடிச்சிடுறேன். தேவ அழைப்பை விட்டு என்ன பண்ணல? தெபோராள் தாண்டி போகலை. பயப்படுற அவனுக்கு துணை நிற்கிறவளா இருந்தா. இதுதான் ஒரு தாயோட அழைப்பு, இதுதான் ஒரு பெண்ணோடைய அழைப்பு. ஒரு பெண்ணோட நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், உங்கள் கணவர்கள் அப்படி இருக்குமானால் துணை நில்லுங்க. பாராக்கா இருக்கிறாரா? துணை நில்லுங்க. ஏன் எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாரா? துணை நில்லுங்க. அந்த அழைப்பில் தான் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். அந்த தாயாக எழும்பும் அளவும் நில்லுங்க. நீங்கள் எழும்பின பிறகு அவங்க எழுப்பி பாருங்க, கண்டிப்பாக எழும்புவாங்க. அவங்க எழும்ப மாட்டாங்க, நான் எழும்பிடுறேன். அந்த அழைப்புக்கு உன்னை ஆண்டவர் கூப்பிடல. நம்ம தேவ சித்தம் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னோட தேவ சித்தம் என்ன? நிறைய இடங்களில் மாறி தப்பாக எழும்பி தேவ சித்தம் நிறைவேறாது. யாரை கொண்டு எதை செய்யணுமோ அதை செய்தால்தான் தேவ சித்தம் நிறைவேறும். அப்போ அவள் எழும்பி பாராக போத்து, நீ எழுந்து போ, இந்த நாள் தான் அது. ஏன்னால் அவள் தீர்க்கதரிசி. இந்த நாள் தான் உனக்கு ஆண்டவர் இந்த கையில் அவனை ஒப்பு கொடுப்பார். அந்த சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்குற நாள் இதுதான் அல்லவா, போ அப்படின்னவனா அவன் எழும்பி போயிட்டான்.
அவன் எழும்பி போய் அவனை அந்த அவன் எப்படி முறியடிக்கிறான் பாருங்க. அந்த 15ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் சிசெராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசெரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனான். அவன் எவ்வளவு ரதத்தை எடுத்துன்னு வந்தான் பாருங்க. நீங்க 900 இருப்பு ரதங்கள் ஆகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் 900 ரதம் எடுத்துன்னு வந்தவன் இப்ப என்ன பண்றான்? கால்நடையா ஓடி போனான். துரத்துனவன் யாரு? நான் போக மாட்டேன்னு சொன்னவன். துரத்துனவன் யாரு? நீ வரலன்னா நான் போக மாட்டேன்னு சொன்னவன். அப்படிப்பட்ட காரியம் தேவசித்தனை சூப்பராக நிறைவேறுது பாருங்க. திட்டமாய் தெளிவாய் தேவசித்தை நிறைவேறுது. அந்தந்த பாத்திரத்தில் அவங்கவுங்க நின்று அந்த தேவசித்தத்தை நிறைவேற்றினார்கள் பாருங்க. நம்மளுடைய பாத்திரத்தில் நம்ம ஸ்தானத்தில் நின்று தேவசித்தத்தை நிறைவேற்றணும். அப்போதான் தேவசித்தை நம்ம குடும்பங்களில் நிறைவேறும். பாராக்கு இருக்கிறாங்களா? பயப்படாதீங்க. பாராக்கை கொண்டு தான் செய்ய போறார் ஆண்டவர். அந்த பாராக்கு இப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம், பயப்படுறவனா இருக்கலாம், கோழையா இருக்கலாம், ஆனா அவன் மேலதான் தேவசித்தம் இருக்குது. கண்டிப்பா நம்ம துணை இருக்கும்போது பாராக்கு எழும்புவான். அவனை கொண்டு கர்த்தர் தேவசித்தத்தை செய்ய வைப்பார். தேவன் அப்படிதான் தேவனோட. லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிங்களேன். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். நீ குணப்பட்ட பின்பு, நாம் குணப்பட்ட பின்பு நம்ம என்ன பண்ண? சகோதரை பலப்படுத்துகிறோம்ல. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எசேக்கியேல், நாம் குணப்பட்ட பின்பு நம் சகோதரராகிய அவர்களை என்ன பண்ணணும்? நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட கூடிய எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனா இரு. எப்படி இரு? அவங்கள ப்ரொடெக்ட் பண்றவனா இரு, அவனை பாதுகாக்கிறவனா இரு, அவனை வழி நடத்துகனா இரு. நீ அப்படி இருந்தாதான் நாம் என்ன பண்றோம்? அது இல்லைன்னா நம்மளே அந்த காரியத்தை எடுத்துக்கிறோம் கையில. அது அப்படி இரு. இது எவ்வளோ பெரிய அபிஷேகம் தெரியுங்களா? இன்னொருத்தரை உருவாக்குகிறது, இன்னொருத்தரை எழுப்புகிறது. அது எப்படி ஒரு தாயின் ஒரு அபிஷேகம், இன்னொரு வளர்த்து விடுவது, இன்னொருத்தை நம்மளை ஊக்குவிப்பது. இதான் யாருக்கு இருக்குன்னா ஒரு தாயின் அபிஷேகம். அதை தான் தெபோராள் கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தார். நான் வல்லமையா தீர்க்கதரிசனம், அந்த நாட்டில் இது நடக்கும், இந்த நாட்டில் அது நடக்கும். எந்த நாட்டில் எது நடந்தால் என்ன? இப்போ தீர்க்க தரிசனங்கள்லாம் அதான் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. இந்த நாட்டில் அது நடக்கும், இந்த நாட்டில் அது நடக்கும், எப்படி நடக்கும். இதை தெரிஞ்சு வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏதோ ஜெபிக்கலாம். சரி, தீர்க்கதரிசியோட வேலை ஒரு தாயாக என்ன பண்ணணும்? எழுப்புகிறவர்களாக இருக்கணும். அப்போ தீபசித்து அங்கே சரியாய் அங்கே நிறைவேறினது பாருங்க. நான் எழும்பும் பொழுது நான் மற்றவர்களை எழுப்ப முடியும். நான் எழும்பும் போது நான் மற்றவர்களை எழுப்ப முடியும். இதற்கு ஒரு அருமையான ஒரு காரியத்தை நான் சொல்வேன். ஆனால் அது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு காரியம். இப்போ அதை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம். அவங்க எங்கே எப்படி எழும்பினாங்க அப்படின்னு உங்களுக்கு வரும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம். தேவசித்தம் செய்கிற அந்த ஸ்திரீயை பாருங்களேன். நீதிமொழிகள் 31ஆம் 15ஆம் வசனம். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் 31:15. இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். என்னம்மா? திரும்ப படிமா. இருட்டோடே எழுந்து. இங்க தூங்கி எழுந்திருக்கிற காரியம் இங்க எழுத்தின்படி போட்டாலும் எழுந்து அவங்களுக்குள்ள ஒரு என்னது? ஒரு எழுப்புதல் இருக்கிறது. அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் ஆவி இருக்கிறது. இருட்டோடு எழுந்து நான் என்ன பண்ண போறேன்? இருட்டோடு எழுந்து நான் என்ன? எல்லாருக்குள்ள வருகிற ஒரு கேள்வி. இருட்டோடு எழுந்து என்ன பண்ண போறேன்? எல்லாம் 10 மணிக்கு மேலே தான் பார்க்க போறோம். இருட்டோடு எழுந்து என்ன பண்ண போறேன்? அது ஒரு குளிராக இருக்கிற சமயத்தில் இருட்டோடு எழுந்து என்ன செய்ய போறேன்? இருட்டோடு எழுந்திருக்கிறான். இருட்டோட எழுந்து இவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட போகிறாங்க. தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து, இது எதுவுமே எழுத்தின் பிரகாரம் பார்க்கக்கூடாது. இருட்டோடு எழுந்து வீட்டாருக்கு ஆகாரம். இதை வெறும் சாப்பிட்ற, ஐயோ காலைல இட்லி தோசை இந்த மாதிரி புத்தி தான் நம்மளுக்கு வரும் பாருங்க. இன்னைக்கு டிஃபன் செய்கிறது, இதை அப்படி பார்க்காம இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள் என்றால் அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு தன் வீட்டாருக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறாள்.
தான் ஆகாரம். கர்த்தருடைய வசனத்தில் வளர்க்கிறவர்களாய் காணப்படும். இருட்டோடு தான் நான் இருட்டோடு எழுந்து தேவன் முகத்தை பார்த்து தேவனை கிட்ட நான் என்ன பண்ணுவேன், கிருபைகளை பெற்றுக்கொண்டு வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாதான் நான் சொல்லுகிற அந்த வார்த்தையாகிய ஆகாரம், நான் கொடுக்கிற ஆகாரம், என் கையினால நான் செய்து கொடுக்கிற ஆகாரமா இருக்கலாம், நான் என் வார்த்தையினால சொல்லுகிற அந்த ஆகாரமா இருக்கலாம், அவனை வளர்க்கும், அவனை பிரயோஜனப்படுத்தும். நான் இருட்டோட எழுந்து என் தேவனை பார்க்காமல் நான் என்னத்தான் நான் செஞ்சு கொடுத்து நான் அதை வளர்த்தாலும் அது என்னதான் இருக்கும், திங்கிறதா மட்டும்தான் இருக்குமே தவிர ஆகாரத்தில் பலப்பட்டு வளர்க்குறதா இருக்காது. அவ எழுந்து நம்ம கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்கிறவர்களாய், கர்த்தரை நேசிக்கிறவர்களாய், கர்த்தருடைய காரியங்களில் நம்ம அதிகாலையில் தேடுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நம் வார்த்தை ஒன்றுமே வீணாய் போயிடாது. ஒரு காரியம் சொன்னோன்னா அது அப்படியே அது அப்படி நடக்கும். நம் வார்த்தை மதிக்கப்படும், நம் வார்த்தை கனவீனப்படுத்தப்படாது. ஏன்னா இருட்டோடு எழுந்து கர்த்தரை பார்க்கிறவங்களா இருக்கிறோம். அவ இருட்டோடு ஏன் எழுந்திருக்கிறா, ரொம்ப வேலைன்னா இருட்டோடு குணசாலியான ஸ்திரீ இருட்டோடு எழுந்து கர்த்தரை பார்க்கிறவளா இருக்கிறா. அதுக்கப்புறம் அவ ஆகாரம் கொடுக்கிறவளா இருக்கிறாள். நான் என்னுடைய எல்லா காரியமும் கர்த்தருக்குள்ளா இருந்து நான் செய்வேன். ஆனால் ஏதோ இதை பெத்துட்டேன் போடுறேன், என்ன பண்ணி தொலைகிறது, இதுங்களுக்கு போட்டே இதுங்களுக்கு செஞ்சு அப்படின்னு தான் நம்ம தேமை அப்படின்னு செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, நாம் நம்மளை எல்லா குசித்தாலும் கொடுத்தாலும் தேவ நாம மகிமைக்குன்னு சொல்கிறோம். இப்போ நான் ஆவியில் நிரம்பி நான் எழுப்புதல் அடைந்தவளாய் நான் நல்ல என்னோட ஆவியை நான் கூர்மையாக்கி கொண்டு நான் எழுந்து கர்த்தரை நோக்கி நான் பார்த்து நான் செய்கிற அந்த காரியங்கள் நான் கர்த்தருக்குள்ளாக இருந்து நான் செய்ய எப்படி வீணாய் போகும், எப்படி வீணாய் போகும்? நான் ஜெபத்தோடு செய்கிற காரியங்கள் எப்படி வீணாய் போகும்? நான் வெறும் ஆகாரத்தை மட்டும் கொடுக்கல, நான் வெறும் ஆகாரத்தை மட்டும் கொடுக்கல, என் வார்த்தைகள், என்னுடைய காரியங்கள் அதை கொடுத்து கொடுத்து வளர்க்கும் போது அந்த குடும்பம் என்ன பண்ணும்? கட்டப்படுமா கட்டப்படாதா? கண்டிப்பாக கட்டப்படும், கண்டிப்பாக கட்டப்படும். அதில் என்ன அடுத்த வசனம் பாருங்க. அடுத்தது, அவ இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கும் பலி அளக்கிறாள். அதுக்கப்புறம் 21ஆம் வசனம், தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படால். இது என்ன இருக்கும்? இப்போ நான் சொல்லிட்டேன், எதுவும் எழுத்தின்படியான அர்த்தத்தை பார்க்காதீர்கள் என்று சொல்லி. அவங்க வீட்டில் நிறைய ஷொட்ரஸ் இருக்குது, ஷொட்டர் போட்டு வச்சுருக்காங்கன்னு அர்த்தமா? இதற்கு என்ன அர்த்தம்? இதற்கு என்ன அர்த்தம்? தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதுனால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குளிருக்கு அவ பயப்பட வேண்டாம். இந்த குளிர் எதை குறிக்குதுன்னா பின்மாற்றத்தை குறிக்கிறது. குளிர் எதிர குறிக்கிறது? பின்மாற்றத்தை குறிக்கிறது. என் குடும்பம் என் பிள்ளைகள் பின்மாற்றம் அடைஞ்சிரோன்ற பயம் அவளுக்கு கிடையாது. அந்த பயம் அவளுக்கு இல்லை. அவளை என்ன எப்படி வச்சிருக்கிறா? அக்கினியாக வச்சிருக்கிறா. அவங்க அனல் குறையாதபடி வைத்திருக்கிறா. ஏன்னா இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதுனால, அந்த இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதுனால, அவளை ரட்சிப்புகளை வழி நடத்துறதுனால, அந்த ரட்சிப்பின் காரியத்தை அவளுக்கு சொல்லி கொடுக்கறதுனால, இதுதான் அந்த இரட்டைப்புரை உடுப்பு. குளிர் நிமித்தம் அவங்களுக்கு எதனா ஆயிடுமோ, அவங்க எப்படி எதனால் அவங்க இப்போ எழுத்தின்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கா, ரெட்டைப்புரி உடுப்புலாம் ஜாக்கிரதையாக குளிர்லாம் அவங்க தாக்கக்கூடாதுன்னு. ஆனால் இங்கே ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்னா, அவங்களுக்காக ஜபம் அவங்களை ரட்சிப்புகளை வழி நடத்துகிற காரியம். ஜபம் ரட்சிப்பு, ஜபம் ரட்சிப்பு. ஒரு குடும்பத்தில் ஜபமும் ரட்சிப்பும் இருக்குமானா அதான் ரெட்டைப்புரை உடுப்பு. அது அந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு ஜபமும் ரட்சிப்பும் இருக்குமானால் நான் எதை குறித்து பயப்பட தேவையில்லை. இது குளிரை குறித்து நான் பயப்பட தேவையில்லை. என் பிள்ளைகள் குளிர்ந்து போயிடுவாங்க, அனலற்று போயிடுவாங்க, அக்னியா இல்லாமல் போயிடுவாங்க, தேவ பயம் இல்லாமல் போயிடுவாங்க. அந்த பயம் அவங்களுக்கு இல்லை. அந்த குணசாலியான ஸ்திரீக்கு அந்த பயம் இல்லவே இல்லை. ஏன் என்றால் இருட்டோடு அவங்க எழும்பிட்டாங்க. அவங்க எழும்பி தன்னுடைய காரியங்களை அவங்க எழும்பி நடப்பிக்கிறதுனால இந்த பயம் அவங்களுக்கு இல்லை. இந்த பயம் அவங்களுக்கு இல்லை. இருட்டோடு எழும்பி இந்த காரியங்கள் நடப்பித்ததுனால அந்த பயம் இல்லாமல் அவங்க காணப்படுறாங்க. அந்த பயம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. என்ன ஆயிடுமோ, என்ன செய்வாங்களோ அப்படின்னு. அதே 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 23ஆம் வசனம் படிங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள்,
கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். 23 மத்த படிங்க. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாய ஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். பேர் பெற்றவனாய் இருக்கிறான். அவன் நியாயஸ்தலத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது அவன் எப்படி பேர் பெற்றவனாக இருக்கிறான். இந்த பேர் எதனால்? இவன் குணசாலி ஸ்ரீயை குறித்து பேசும்பொழுது அவங்க கணவரை குறித்து சொல்கிறாங்க ஒரு பேர் பெற்றவனாக இருக்கிறான். இவங்களால் அவங்க அட்ரஸ் பண்ணப்படுவாரோ? இவங்களோட கணவர் இவங்களுடைய கணவரை அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு மனைவியை வைத்து கணவனை அடையாளப்படுத்துகிற அளவுக்கு யார் காணப்படுறா? குணசாலி ஸ்ரீயானா இந்த குணசாலி ஸ்ரீ காணப்படுறான். அந்த ஸ்ரீ காணப்படுறான். அவள் தான் பேர் பெற்றவராக இருக்கிறார். அவர் அந்த குடும்பமா? அந்த அம்மாவா? அவங்க பிள்ளைங்களா? அந்த பேர் யாருக்கு கிடைக்கிறது? இந்த கணம் யாருக்கு கிடைக்கிறதா? அந்த தலைவனுக்கு கிடைக்கிறது, அந்த குடும்ப தலைவனுக்கு கிடைக்கிறது. அந்த அம்மாவா? அந்த வீடா? அந்த பிள்ளைங்களா? அவங்களா? தெரியுமே, அவங்களோட வீட்டுக்காரா, அவங்களோட பிள்ளைங்களோட தகப்பனா? அந்த பேர், அந்த காரியம், அந்த அந்த குடும்பத்துக்கு அவங்க செய்கிற காரியங்கள் பாருங்க. அவங்க எழும்பி அவங்க மீதி நிறைய காரியங்கள் அவங்களை குறித்து போட்டிருக்காங்க. அவங்க நிறைய வேலை செஞ்சாங்க, அவங்க வியாபாரம் பண்ணாங்க, அவங்க வர்த்தகருக்கு செய்தாங்க, எல்லாம் நிறைய. அவங்க வீட்டு வேலைக்காரிகளுக்கு என்ன பண்ணாங்க, குடும்பத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எழுந்து இருட்டோடு எழுந்து தன் ஆகாரத்தை கொடுக்குறாங்க. இருட்டோடு எழுந்து வாசல் பிறகுனாங்களோ, அதே என்னது வேலை செஞ்சாங்கன்னு போடல. இருட்டோடு எழுந்து அடுத்தது ஆகாரம், தன் வீட்டாருக்கு ஆகாரம். தான் முதல் அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆகாரத்தால் தான் பலப்பட்டு கொண்டு மற்ற அந்த தன் குடும்பத்துக்கும் அந்த ஆகாரத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, பகிர்ந்து கொடுக்குறாங்க. இதனால் அவங்க எதை குறித்து பயப்படல, குளிரை குறித்து பயப்படல. தான் பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவாங்க, குளிரற்று அப்படியே இதுவாக ஆயிடுவாங்க, குளிர் அவர்களை பாதிக்கும், அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்தோ அவங்களுடைய எதை குறித்தோ அவங்கள ஆத்மாவை குறித்தோ பயம் இல்லாமல் காணப்படுகிறார்கள். 31ஆம் அதிகாரம் 28, 29 வாசிங்க. அவள் பிள்ளைகள் எழும்பி போதும். அவள் பிள்ளைகள் படிங்கம்மா. அவள் பிள்ளைகள் நல்லா படிங்களேன். நீங்க சொல்லுங்க, என் பிள்ளைகள்னு சொல்லுங்க. என் பிள்ளைகள் எழும்பி சொல்லுங்க மறுபடியும், என் பிள்ளைகள் எழும்பி. ஏன்னா எந்த அதிகாரத்தில் அவங்க எழும்பினாங்க? 15 அதிகாரத்தில் யார் எழும்புது? அந்த குணசாலி சிலை எழுந்ததுனால இப்ப யார் எழும்பி இருந்தது? எழும்போம். நம்புங்க, இது தீர்க்க தரிசனம். நீங்க எழும்பினா உங்க பிள்ளைகள் கண்டிப்பா எழும்புவார்கள். தெபோரால் எழும்பினவனா எப்படி பாராக் எழும்பினானோ கண்டிப்பா நாம் எழும்பும் பொழுது எழுதியிருக்குது பாருங்க, அவள் பிள்ளைகள் எழும்பி. அவங்க பிள்ளைங்களை தூக்கத்தை விட்டு எழும்பியா? இங்க என்ன அர்த்தம்? அவங்க பிள்ளைங்க தூக்கத்தை விட்டு எழும்பி, ஐயோ எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்கம்மா, காலையில் காஃபி கொடுத்துட்டாங்க. அந்த எழும்பிக்கு அர்த்தம் இருக்குது. அவள் எழுந்தது போலவே, அவள் ஆவிக்குரிய ஜீவத்தில் எழும்பினது போலவே, அவள் கர்த்தருக்காய் எழும்பினது போலவே, அவள் குணசாலியா எழும்பினது போலவே அந்த பிள்ளைகளும் எழும்பி அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். எங்கள் அம்மா அப்படி வளர்த்ததுனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க சொல்லும், கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் சொல்லும். அவள் புருஷனை பார்த்து அநேக பெண்கள் குலசாலை இருந்தது உண்டு, நீயோ அவர் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். எழும்புறாங்க பாருங்க. இதுக்கு முன்பாக யார் எழுந்தது? குணசாலியான ஸ்திரீ எழுந்ததுனால தான் இவங்கெல்லாம் எழும்பினாங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம எழும்பினாதான் எழும்புவாங்க. முதல்ல அவங்க இருட்டோட எழுந்தாங்க. எழுந்த உடனே இப்போ பாருங்க, அவங்க பிள்ளைகள் எழும்பி. எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிள்ளைங்க எழும்பிடுச்சுப்பா, பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க கர்த்தருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்பிட்டா அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? அதை விட சந்தோஷம், பெரிய சந்தோஷம் ஒன்றுமே கிடையாது. அந்த எழும்பிட்டாங்க பாருங்க. நாம இது தீர்க்க தரிசனமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எழும்புவீர்களானால் கண்டிப்பாக உன் பிள்ளைகள் எழும்பும். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் எழும்பும். எழும்பி நீங்கள் பாக்கியவதின்னு என்று சொல்லும் உங்களை. எங்கள் அம்மா என்னை நல்லா கர்த்தருக்குள்ளே வளர்த்தாங்க, நல்ல ஆகாரம் கொடுத்து வளர்த்தாங்க, நல்ல செம்மையான காரியங்களை வளர்த்தாங்க, நான் இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் சொல்லும், கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் சொல்லும். நம்ம நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு போகிறேன், எப்போ பார்த்தாலும் கூட்டங்களுக்கு போகிறேன்னு சொல்லுது, எங்கேயும் போக மாட்டேன்ற, எங்கேயும். கண்டிப்பாக இதெல்லாம் பிரோஜனம், இதெல்லாம் வீண் போயிடாது, இதெல்லாம் வீணே போயிடாது. உன் பிள்ளைங்க எழும்பி கண்டிப்பாக உங்களை தான் பின்பற்றும், உங்களை தான் பின்பற்றும். எங்கள் அம்மா இப்படி தான் இருந்தாங்க, எங்கள் அம்மா இப்படி தான் இருந்தாங்க, எங்கள் அம்மா இப்படி தான் செஞ்சாங்க, நான் அப்படி தான் இருப்பேன்னு செய்யும். இதை மாற்றவே முடியாது, இதை மாற்றவே முடியாது. இதை ஒரு நாள் எந்த ஒரு காரியத்தினால மாற்ற முடியாது. என்னால் ஆணித்தரமாய் சொல்ல முடியும். நாம் வாழ்ந்து காட்டுகிறோம், வாழ்ந்து அவங்களுக்கு காமிக்கிறோம்.
அவங்களுக்கு வந்து நம்ம வாழ்ந்து காட்டுறதுனால அதை ஒரு நாளும் எந்த ஒரு பிசாசும் மாற்ற முடியாது, மறக்கடிக்க முடியாது. கண்டிப்பாக பிள்ளைகள் எழும்புவார்கள், கண்டிப்பாக பிள்ளைகள் எழும்புவார்கள். தேவ சித்த நிறைவேற நாம் எழும்ப வேண்டுமானால் சாட்சி உள்ளவர்களாய் நாம் எழும்ப வேண்டும். அடுத்தது தேவனை சார்ந்து நம்ம எழும்ப வேண்டும். நம்ம சுயமாக எழும்புவோமானால் அது வந்து பிரயோஜனமாக இருக்காது. தேவ சித்தம் செய்ய தேவனை சார்ந்து எழும்ப வேண்டும், சாட்சி உள்ளவர்களாக எழும்ப வேண்டும். அப்படி எழும்புவோமானால் நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தம் செயல்படும். அதே போல் அடுத்தது தேவ திட்ட நிறைவேற எழும்பணும். என் குடும்பத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவ சித்தம் நிறைவேற எழுமணும், தேவ திட்டம் நிறைவேறணும். தேவ சித்தம் செஞ்சாதான் அடுத்தபடி தேவ திட்டம். தேவ சித்தம் செய்யணும். தேவ சித்தம் ஒரு வாழ்க்கையில் நம்ம செய்வோமானா அடுத்து தேவ திட்டத்துக்குள்ளே வந்துடுவோம். தேவ திட்டத்துக்குள்ளே வந்துடுவோம். தேவ திட்டத்தை கொடுத்துருவார் நம்மக்கிட்ட, இதான் உன் திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். நம்ம தேவ சித்தமே செய்யாது இருக்கும் பொழுது தேவ திட்டம் நம்மளுக்கு வெளிப்படாது, புரியாது, தெரியாது. தேவ சித்தம் செய்யும் போது தான் தேவ திட்டம் தெரிய வரும். அந்த தேவ திட்டத்தை நிறைவேறும். நம்ம இதே நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களை படிங்க. ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். தெபோராளாகிய நான் எழும்பும் 8 படிங்க. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? போதும். இங்க என்ன போட்டிருக்குதுன்னா, ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரி நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும், நல்ல இந்த பேர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரி நாட்களிலும் யாகேலி நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். இது என்ன இங்க சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு முன்பாக இருந்த ரூலர் தான், அதாவது இவர்களுக்கு முன்பாக இருந்த நியாயாதிபதி தான் யாரு? இந்த சம்கார். 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிங்க. 30 வசனம் 30-31. 3ஆம் அதிகாரம். இப்படியே அந்நாளில் 3ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள் நான் வசிக்கிறேன். இப்படியே அந்நாளில் மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாய் இருந்தது. அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை தாற்றுக்கோளால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். புரியுதுங்களா? இந்த சம்கார் என்றவர் ஒருத்தர் எழும்பியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு 600 பேரை அவர் ஒரு தாற்றுக்கோளால் பண்ணியிருக்கிறார். அவர் ஒரு நியாயாதிபதியாய் செய்திருக்கார். அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, இந்த சம்காருக்கு பிறகுதான் யார் எழும்புறது? தெபோராள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும், இவங்க 2 பேர் நாட்கள் என்ன ஆச்சுன்னா பெரும்பாதைகள்லாம் பாழா போயிடுச்சு. இவங்க எழும்பினாங்க. யாரு? சம்கார் எழும்பினான். இந்த சம்கார் எழுப்பி என்ன பண்ணிட்டானா, பெலிஸ்தரெல்லாம் முறியடிச்சான். ஆனால் நீதி நியாயம் செய்யவில்லை, கர்த்தருடைய வழிகளை செவ்வாய் பண்ணல. ஆனால் தெபோராள் எழும்பும் போது தான் கிராமங்கள் பாழாய் போன கிராமங்கள் எல்லாம் அவங்க சரி பண்ணுறாங்க. அதான் நான் சொன்னேன் பாருங்க, தேவனை சார்ந்து எழும்பணும்னு சொல்லி. சும்மாலாம் எழும்பி ஏதோ காப்பாற்றணும், ஏதோ செய்யணும்னு சொல்லி எழும்பியில் கர்த்தருடைய நியாயத்தை செய்யணும். பெரும் பாதைகளாக பாழா போயிடுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா, அது 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படுங்க. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். இப்போ உங்களுக்கு விளங்குதுங்களா? பெரும் பாதைகள் பாழா போச்சுன்னா என்னன்னா, கர்த்தரை விட்டுட்டு நூதன தேவர்களை தெரிந்து கொண்டாங்க. ஏபோத்தை வைத்து வேண்டிக் கொண்டு யுத்தத்துக்கு போனவர்கள் ஏபோத்தை என்ன பண்ணிட்டாங்க? தெய்வமா மாத்திட்டாங்க. அந்த மாதிரி நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போது யுத்தம் என்ன வந்துச்சா? வாசல் வரைக்கும் வந்துருச்சு. வாசல் வரை வந்தது. இஸ்ரவேலில் 40,000 பேரும் கூட இல்லாம போயிட்டாங்க. கேடகம் பிடிக்கிறவங்க உண்டோ? இல்லாம போயிட்டாங்க. இந்த சம்காரி நாட்கள்ல எழும்பினாரு. ஆனா என்ன பண்ணல? அவரு சரியானபடி எழும்பல. அதனால பெரும் பாதைகள் பாழா போயிடுச்சு. தங்கள் வழி விலகி போயிட்டாங்க. அந்த 6ஆம் வசனம், வழி நடக்கிறவர்கள் என்ன பண்ண? பக்க வழியா போயிட்டாங்க. கர்த்தருடைய வழிகளில் நடக்காம பக்க வழியில போயிட்டு தேவையில்லாதவர்கள்லாம் தேவர்களா மாத்திட்டாங்க. கல்லு மண்ணு மரத்துல என்ன பண்ணிட்டான்? தேவருன்ட்டான். அதனால என்னாச்சு? யுத்தம் வாசல் வரை வந்தது. இது சம்காரின் காரியங்கள். ஏன் யாகேலின் பேர் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்ப்போமானால், யாகேல் யார்? நீங்க 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. கேனியனான ஏபேர் என்பவன்
மோசேயின் மாமனாகிய ஒபாபின் புத்திரராய் இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அபினோகாமின் போதும் இந்த கேனியரை பத்தி இந்த அதிகாரத்துல போட்டிருக்குது. இதை காட்டிலும் இந்த கேனியனாக ஏபோர் என்பவன் மோசையின் மாமனா இருந்தவன். இதை காட்டிலும் 1ஆம் அதிகாரம் 16 வசனம் படிங்க. மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்தில் இருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்துக்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். போதும். இவங்க என்ன பண்ணாங்க? இந்த மோசையின் மாமனாகி இந்த கேனியனின் புத்திரரும், இந்த கேனியர் புத்திர யாரோட கூட சேர்ந்து வந்தாங்களாம்? யூதர்கள் வரும்போது, கானானுக்குள்ள வரும்பொழுது இவர்களும் என்னது அவர்களோட கூட சேர்ந்து வந்து யூதாவின் வனாந்திரத்தில் அவர்களோட கூட சேர்ந்து இருந்தாங்க. எங்க வனாந்திரத்துக்கு வந்த ஜனங்களோட குடியேறினார்கள். இங்க அதே பாருங்க, 17ஆம் வசனம் படிங்க. 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும். 17 படிங்களேன். சிசேரா கால்நடையா கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். ஏன் அவன் ஓடி வந்தான்? யாகேலுடைய கூடாரத்துக்கு ஏன் ஓடி வந்தான் அப்படின்ற காரியமும், இந்த யாகேல் யார்னா ஏபேருடைய மனைவி. இந்த ஏபேர் யார்னா மோசையுடைய மாமன், அவனுடைய சந்ததிகள். அவங்க யாருன்னா மோசையோட மாமனுடைய சந்ததியும் யூதா புத்திரர்களோட கூட சேர்ந்து கானானி தேசத்தில் இருந்தாங்க. ஆனால் பிற்பாடு அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா அவங்களோட கூட இல்லாமல் விலகி. படிங்கம்மா. ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சமாதானமா இருந்தாங்க? சத்ருவோட சமாதானமா இருக்கிறான். யாரு? யூதா புத்திரர்களோட கிளம்பி வந்த ஏபேர் யாரோட இருக்கிறான்? சிசராவோட சமாதானமா இருக்கிறான். அடுத்தது படிங்க. யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே. போதும். இதனால தான் அவன் என்ன பண்ணா, கால்நடையா இந்த ரதத்தை விட்டு ஓடி வரும்பொழுது யார் இவங்க? நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? யூதாவின் புத்திரங்க அவங்க கிட்ட விலகி யாரோட குடியிருந்தாங்க? அந்த சிசராவோடைய அவங்களோட எல்லைகளில் அவங்க வந்து அவங்களோட சமாதானமாய் குடியிருந்ததுனால இந்த சிசரா என்ன பண்ணுறாரு, இது நம்மளோட நட்பானவர்கள் தானேன்னு சொல்லி யாகேலுடைய கூடாரத்துக்கு வருகிறாங்க. அதனால தான் இங்கே சொல்லும் பொழுது 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தெபொராள் சொல்லும் பொழுது ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் என்ன ஆயிடுச்சு? பாழா போயிடுச்சு. இவங்களோட கூட இருந்த இவன் யார் கூட போய் சேர்ந்துட்டான்? சத்ருவாகி அவங்களோட கூட போய் சேர்ந்துட்டான். இதனால பக்க வழியா போயிட்டாங்க. கர்த்தரை பின்பற்றாமல் யூதர்களோடு இருக்கும்படியாய் வந்தவர்கள் இப்ப என்ன பண்ணிட்டாங்க? பக்க வழியா பின்பற்றி போய் கானானியர்களாகிய விக்கிரகங்களை வணங்குறவர்களாகிய அந்த சிசராவோட என்னது கை கலந்து சமாதானமா இருந்து போயிட்டாங்க. அதனால தான் சிசரா ஓடி வரும்போது இவங்க நம்ம தெரிஞ்சால் தானே, இவங்க நம்ம பாதுகாப்பான்னு சொல்லிட்டு யாகேலுடைய வீட்டுக்கு போறான். அந்த ஏபோருடைய வீட்டுக்கு போகிறான். நான் சொல்வது உங்களுக்கு நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் வீட்டில் போய் படித்தும் பாருங்கள். போகிறான். இந்த நாட்களில், இந்த யாகேலுடைய நாட்களிலும் இவங்க இப்படி செய்ததுனாலையும் இந்த சம்காரி நாட்களிலும் நூதன தேவர்களை தெரிந்து கொண்டதுனால என்ன பாழா போச்சு? எல்லாம் பக்க வழியாக போயிட்டு நூதன தேவர்களை தெரிந்து கொண்டு தேசம் பாழா போயிடுச்சு. இங்கே இப்போ தேவ திட்டம் நிறைவேறணும். இப்போ தேவ திட்டம் எவ்வளவு தெளிவாக சொல்லி கொண்டு வருகிறார்கள். சத்ருவோடு சமாதானமாய் போய் அவங்க என்ன பண்ணாங்க? காணப்படுறார்கள். 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் இப்போ படிங்க. யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என்னண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவளண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாய் இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவன், நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். பின்பு ஏபேரின் மனைவியாகி யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். போதும். சமாதானமா இருந்த சிசராவும் ஏபேரின் குடும்பமும் இப்போ யாகேல் என்ன பண்றா? ஆணி எடுத்து அடிச்சு கொண்டு போட்டுறா. இது ஏன் திடீர் நடந்ததுன்னு யோசிப்போமானால்
அதுதான் தெபோராள் பாட்டு பாடும்போது சொல்கிறாங்க, இந்த ரெண்டு வசனத்துக்கு நடுவில் 7ஆம் வசனத்தில் தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போன. என்னைக்கு நான் எழும்பிட்டேனோ அந்த கிராமங்கள் சரியா போயிடுச்சு. நான் எழும்புவேன் ஆனால், இது தேவ திட்டம். இவங்க தெபோராள் பாராக்கை எழுப்பி தேவ திட்டத்தை சரி பண்ண வேணும். இந்த தேவ திட்டத்தில் கர்த்தர் ஒரு பெண்ணை எழுப்புறாரு. நாம் எழும்பும் பொழுது நம்ம எல்லையில் சத்ருவுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறவர்கள், சத்ருவோடு இணைந்திருக்கிறவர்கள், இல்லை சத்ருவால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் இருப்பார்களானால் நாம் எழுப்புற அந்த எழுப்புதலினால அவர்களும் தொடப்படுவார்கள். எழுமினது தெபோராள் தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியா. இப்போ தெபோராளும் பாராக்கும், இப்போ தெபோராள் பாராக்கை எழுப்பி தேவ திட்டத்தை செய்யும்படி எழும்பும் பொழுது அந்த எழுப்புதலின் வல்லமையினால் இப்போ நிறைவேறணும், தேவ திட்டம் ஃபுல்ஃபில் ஆகணும். அந்த தேவ திட்டம் நிறைவேறும்படியா யாகேலை கர்த்தர் எழுப்புறார். சமாதானமாக இருந்தவன், அதனால தான் அவன் கூட அதை தேடி போனான். நம்ம எல்லையில் யாராவது ரட்சிக்கப்படாது இருந்திருக்காங்களா, சத்ருவோட கூட இருக்கிறாங்களா, நீ எழும்பும் பொழுது அவங்க மேலே அந்த எழுப்புதலின் ஆவி வரும். சத்ருவோட உடன்படிக்கை பண்ணி கொண்டிருந்தவன், கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தவங்க, பக்க வழியாக போயிட்டவங்க, நாம் எழும்பும் பொழுது அந்த எழுப்புதலின் வல்லமையினால நம்ம குடும்பத்தில் தேவ திட்டம் நிறைவேறணும்னா கர்த்தரை அவர்களை தொடுவார். யாகலை தொட்டது கர்த்தர். இவங்க யாரும் திட்டமிட்டு செய்யவே இல்லை. இவங்க போருக்கு போனாங்க, அவங்க கால்நடையாக ஓடி போனா அவங்கள்ட்ட தஞ்சம் அடையும்படி. ஆனால் அவள் என்ன பண்ணா, இவன் யூதர்களுடைய துரோகி என்று சொல்லி என்ன பண்ணா, அவனை அந்த சுத்தியலை எடுத்து ஆணி எடுத்து நம்பி வந்தவனை முற்றிலுமாக நம்ம அதம் பண்ணி போட்டாள். கர்த்தர் எப்படி ஒரு எழுப்புதலை கட்டளையிடுகிறார் பாருங்க. நாம் எழும்பும் பொழுது நம் எல்லைகளில் சத்ருவின் கிரியைகள் ஒன்றும் இருக்காது. சத்ருவால் பிடிக்கப்பட்ட காரியங்களோ, சத்ருவால் ஆக்கிரமிக்கப்பட்ட காரியங்களோ, சத்ருவால் ஆக்கிரமிக்கப்பட்ட நபர்கள் மீது அந்த எழுப்புதலின் வல்லமை இறங்கும். ஏன்னா நம்ம 2 பேராக எழும்புறாங்க. தெபோராள் எழும்புகிறாள், தெபோராள் கூட பாராக் எழும்புகிறாங்க. இந்த எழுப்புதலின் வல்லமை அந்த எல்லை முழுவதும் கிரியை செய்து. அதுதான் அவன் சொல்றா, கிராமங்கள் நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. அந்த வல்லமை தொடுது பாருங்க, அந்த எல்லையை தொடுது. அந்த புறஜாதியார் குடியிருக்கிறோம் அந்த ஓரத்தில் அவங்க இருக்கிறாங்க, யூதர்களை விட்டு வெளியே போய் குடியிருக்கிறாங்க. அவன் அந்த எல்லை பகுதியில் தான் ஓடி போறான், தப்பிச்சு ஓடி போறதுக்கு. அந்த எல்லை வரைக்கும் இவங்க எழும்பி இருக்கிறாங்க, இங்க யுத்தம் நடக்குது அப்படின்ற அவ கேள்விப்பட்டு அவங்களுக்கு சாதகமாக அவ செயல்படுறா. அவங்க சாதகமாக செயல்படணும்னு இல்லை. ஒரு நாள் அவங்களோட கூட இருந்தவள் பின்மாற்றம் அடைந்த போன ஒரு குடும்பம், கர்த்தரை விட்டு வழி விலகி போன ஒரு குடும்பம். எழுப்புதலில் இதெல்லாம் சந்திக்கப்படும். அப்படிப்பட்ட எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார். தேவ திட்டம் நிறைவேறும்படியா நம்ம குடும்பங்களிலே, சபைகளிலே, தேசத்துல தேவ திட்டம் நிறைவேறும்படியா இப்படிப்பட்ட எழுப்புதலை தேவன் கட்டளையிடுவார். அப்போ அந்த தேவ எல்லைகளில் இருக்கிறவர்கள், தேவனை விட்டு பிரிந்து போனவர்கள், பின்மாற்றம் அடைந்தவர்கள், சத்ருவோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் மீதெல்லாம் அந்த தேவ வல்லமையினால அவங்க திருப்பப்படுவார்கள். அவர்கள் மூலமா தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தொடப்பட்டவங்க தான் அந்த யாகேலின் குடும்பம். சத்ருவை கொண்டு போடுறா பாருங்க. சத்ருவோட சமாதானமா இருந்தவ அவன் நம்பி போனான். கர்த்தருடைய வல்லமை எப்படி செயல்பட்டது பாருங்க. இப்படி நம்ம குடும்பங்களில செயல்படும். நம்ம எழும்பும் போது இவெல்லாம் எழும்புவானா நினைக்கிறவங்க, இதெல்லாம் உருப்படாதுன்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் சத்ருவாவே இருக்குது, முள்ளாவே இருக்குதுன்னு சொன்னவங்களாம் கர்த்தரை எழுப்புவார், கர்த்தர் தொடுவார், கர்த்தர் மாற்றுவார், அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். முதல்ல நான் எழும்பணும். தேபோராளாகிய நான் தாயாக எழும்பணும். தேபோராளாகிய நான் தாயாக நிறையும்போது தேவ திட்டம் பர்ஃபெக்டாக நிறைவேறும். நீங்கள் நியாயாதிபதிகள் அந்த 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் படிங்களேன். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினதன் நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். யாரு பக்க வழியாய் போனவர்கள் இந்த யுத்தத்தை பார்த்து இப்ப என்ன பண்றாங்களாம், மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்குறாங்களாம், அர்ப்பணிக்கிறாங்க கர்த்தருக்கு, தங்களே அர்ப்பணிக்கிறாங்க. நாங்க ஆண்டவருக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களை தானே அர்ப்பணிக்கிறாங்க. 9ஆம் வசனம் வாசிங்க.
ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. அதிபதிகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கறாங்க கர்த்தருக்கு. இவங்கெல்லாம் பக்க வழியாய் மாறி போனவர்கள், கர்த்தரை விட்டு வழி விலகி போனவர்கள். இப்போ என்ன, இந்த யுத்தத்துக்கு பிறகு என்ன நடக்குது? இது மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கறாங்க. தேவ திட்டம் எப்படி நிறைவேறுது பாருங்க. தேசத்துக்குள்ள எப்படி சுத்திகரிப்பு நடக்குது பாருங்க. அடுத்த வசனம் படிங்க. வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வில்வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசல்களிலே போய் இறங்குவார்கள். விழி விழி தெபொராலே விழி விழி, பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. மீதியாய் இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். ஜனங்கள் எல்லாம் மனப்பூர்வமாய், ஜனத்தின் பிரபுக்கள் எல்லாம் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுக்கிறார்கள். கர்த்தர் தேசம் சுத்திகரிக்கப்படுகிறது. இதான் தேவ திட்டம். தேசம் சுத்திகரிக்கப்படுகிறது. எல்லாம் பக்க வழியாய் விலகி போனவர்கள், நூதன தேவர்களை தெரிந்து கொள்ளவர்கள் தேவ திட்டத்திற்குள் வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எஸ்ராவின் நாட்களிலே பார்ப்பீர்களானால், நான் சீக்கிரமாய் சொல்லி கொண்டு போகிறேன். எஸ்ராவின் நாட்களிலே பார்ப்பீர்களா 1ஆம் அதிகாரம், எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் படிப்பீர்களானா படிங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏறினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். எது? ஆலயத்தை கட்டும்படியாக எழும்புகிறார்கள். எந்த இதுல? சிறைப்பட்டு போனவர்கள். ஆலயம் இடிக்கப்பட்டு போயிற்று. முதலாம் சாலமோன் கட்டின ஆலயம் இடிக்கப்பட்டு போயிற்று. இப்ப எல்லாம் சிறையிருப்புல இருக்கிறாங்க. இஸ்ரேல் தேசம் மண்மேடாய் போயிற்று. தேவன் அவங்க ஆவியை எழுப்புறார். தேவனுக்கு ஆலயத்தை கட்டும்படியாய் எழும்புகிறார்கள். அவர்களோடு கூட எல்லாரும் இணைந்து கொள்கிறார்கள். எங்கெங்க இருக்கிறவர்கள் எல்லாம் இணைந்து கொள்கிறார்கள். நீங்க 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. நீங்க 2ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னா யாரெல்லாம் புறப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த ஆலயத்தை கட்டும்படியாய் மனப்பூர்வமா அந்த கோரேஸ் ராஜாவுடைய அந்த ஆவியை எழுப்பி கர்த்தர் என்ன பண்றார்? ஒரு எழுப்புதலை கட்டளையிடுகிறார். அந்த எழுப்புதலின் வல்லமையினால எழும்பினார்கள். எல்லாம் எழும்பி என்ன ஆலயத்தை கட்டும்படியாய் ஒரு கூட்ட ஜனம் எழும்பி போகிறார்கள். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி படிங்க தொடர்ந்து. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். பலிபீடத்தை முதலாவது கட்டி செப்பனிடுறார்கள், பலியிடுறார்கள். அந்த பலிபீடத்தை கட்டி அவருக்கு இது பண்றாங்க. யாரு? எழும்பி எஸ்ரா செருபாபேலும் அவனோடு கூட போன சகோதரர்களும் எழும்பி, அவர் எழும்பும் பொழுது அநேகர் அவர்களோட கூட இணைந்து கொள்கிறார். எப்படி யாகில் இணைந்து கொண்டாலோ ஒரு எழுப்புதலின் வல்லமை வரும்பொழுது எல்லாரும் இணைந்து கொள்வார்கள். அந்த எழுப்புதலின் வல்லமைக்காக தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அந்த எழுப்பு தேவ திட்டம் நிறைவேறும்படியாய் அவங்க எழும்பி என்ன பண்ற? பலிபீடத்தை செப்பனிட்டு பலியிடுகிறார்கள். 9ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி யெசுவாவும் அவன் குமாரரும் சகோதரரும் கத்மியேலும் அவன் குமாரரும் யூதாவின் குமாரரும் எனாதாத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். எழும்பினவர்களோடு எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒருமனப்பட்டு நின்றார்கள். எல்லா கோத்திரத்தாரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். நாம எழும்பும்போது குடும்பத்தில் நீங்கள் எழும்பும் பொழுது எல்லாரும் ஒருமனப்பட்டு நிற்பார்கள். ஒருமனம் இல்லை, எழும்புங்க, அவங்களுக்குள்ளாய் ஒருமனம் வரும். எழும்பும் பொழுது ஒருமனப்பட்டு நின்றார்கள். தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது, மறுபடியும் அஸ்திபாரம் போடப்பட்டது. அவர் கண்களால் பார்க்கிறார்கள். அஸ்திபாரம் போடப்பட்டது. கர்த்தர் அந்த 10-11 வசனங்களை பார்ப்பீங்களா? கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதித்து பாடி மாறி பாடினார். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிற நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். ஆலயம் இடிக்கப்பட்ட ஆலயம் மறுபடியுமாய் கட்டி எழுப்பப்படுகிறது. நாமே அந்த ஆலயம். நம்ம குடும்பம் தான் அந்த ஆலயம். கட்டி எழுப்பப்படும். நம்ம எழும்பும் பொழுது நம்மளோடு கூட இணைந்து கொள்வார்கள். அவர்கள் மீது அந்த ஆவி வரும், அந்த மேல அந்த வல்லமை வரும். நம்மளோட எழும்பி நிற்பாங்க. அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கு துணை நிற்பார்கள். இப்படி எழும்பும் போது எப்படி எழும்பணும்? நான் இந்த தேவ திட்டம் செய்யும் போது எப்படி தியாகமாக எழும்பணும்.
தியாகமாய் எழும்பணும், தாகமாய் எழும்பணும். தேவன் மேலே தாகமாக எழும்பணும், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி தாகமாக எழும்பணும். அது மட்டும் இல்லை, தியாகமாக எழும்பணும். நான் முதலாவது தெபொராள் எழும்பும் போது அந்த தியாகமாக எழும்புனதுனால தான் அடுத்தடுத்து தேவ திட்டம் அங்கே நிறைவேறினது. அதனால் தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம தேசத்தில், நம்ம சபையில் நிறைவேறணும். நம்ம தாகமாகவும் தியாகமாகவும் எழும்ப வேண்டும். அடுத்து தேவ நாமம் மகிமைப்பட எழும்பணும். இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நாம் தேவ சித்தம் நிறைவேற எழும்பும் பொழுது, தேவ திட்டம் எழும்பும் பொழுது தேவ நாமம் நம்ம மூலியமாய் மகிமைப்படும். தேவ நாமம் நம்ம மூலியமாய் மகிமைப்படும். நம்ம எல்லைகளில் நம்மளுடைய பேர் அல்ல, நம்மளுடைய காரியங்கள் அல்ல, தேவனே மகிமைப்படுவார், தேவனே மகிமைப்படுவார். அதுதான் அதோடைய முடிவு. தேவ நாமம் மகிமைப்படும், தேவ நாமம் உயர்த்தப்படுது. அதுதான் எழுப்புதல். என்னுடைய பேரோ என்னுடைய பிரஸ்தாபமோ இல்லை, தேவநாமம் உயர்த்தப்படணும். அதுதான் முக்கியமான எழுப்புதல். தேவநாமம் மகிமைப்படும்படியாய் நாம் எழும்ப வேண்டும். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபொராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள். இந்த வசனங்களை சொல்லும் பொழுது, நீ போலன்னா நான் போக மாட்டேன்னு சொல்லும் பொழுது, அப்போ உன் மகிமை உனக்கு கிடைக்காதுப்பா, ஒரு ஸ்திரீக்கு தான், ஸ்திரீனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. அப்போ அவங்க தெபொராள் என்ன நினச்சிருப்பாங்க? அந்த ஸ்ரீ நான் தான், அப்படி தானே, அந்த ஸ்ரீ நான் தான். ஆனால் தீர்க்க தரிசனம் அப்படி நிறைவேறல, யாகேலின் மூலமாக நிறைவேறுச்சு. யாகேல் மூலியமாக நிறைவேச்சு. அப்போ உனக்கு கிடைக்கிற மகிமை உனக்கு கிடைக்காது, ஒரு ஸ்ரீக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஸ்ரீ தெபொராள் இல்லை. துவங்கினது அவங்க தான், துவங்கினது என்னவோ அவங்க தான். ஆனால் மகிமை யாரால் முடிக்கப்பட்டது? வேறொரு ஸ்திரீயால் முடிக்கப்பட்டது. தேவ நாமம் மகிமைப்பட்டது. யாருடைய பேரும் அங்கே மகிமை வெளியே வரல. அதை குறித்த சலனமோ அதை குறித்த ஒரு காரியமோ அங்கே ஏற்படலை. தேவ வார்த்தை நிறைவேறினது, தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அவங்க ஒரு ஸ்திரீக்கு ஒப்பு கொடுக்கப்படுவாங்க, ஒரு ஸ்திரீ தான் இந்த மேன்மை ஒரு ஸ்திரீக்கு தான் கிடைக்கும். கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார். ஏன்னா நீ பயந்துன்னு இருக்கிற ஒரு ஸ்திரீ பார், ஒரு ஸ்திரீ கையில் ஒப்பு கொடுப்பார் பார். இது தீர்க்க தரிசனம். அவங்க நினச்சிருக்கலாம், இது என் கையில் தான் போல இருக்குது, அந்த ஸ்திரீ நான் தானே, இப்போ யுத்தத்தில் இருக்கிறது நான் தானே. ஆனால் அது ஒரு தேவனுடைய சித்தத்தின்படி அது யாகேலின் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறாரு. அதனால தேவ நாமம் மகிமைப்படுகிறது. யாகேல் யாரு? பின்மாற்றமாயிருந்த ஒரு பெண், பின்மாற்ற குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண், வழி விலகி இருந்த சத்ருவோடு சிநேகமாக பின்மாற்றத்தில் இருந்த ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை தேவதிட்டத்தை நிறைவேற்றுறா. இதனால தேவ நாமம் மகிமைப்படுகிறது, தேவ நாமம் மாத்திரமே மகிமைப்படுகிறது. இப்படிப்பட்ட பண்ணலாம், இப்படி பண்ணிட்டா, இது தெபொராளே செய்திருந்தால் ஆனால் அவ்வளோ ஒன்றும் தேவநாமம் மகிமைப்பட்டிருக்காது. பாருங்க, தெபொராள் பேர் தான் முன்னாடி வந்திருக்கும். ஆனால் அவள் மூலியமா நிறைவேற்றப்பட்டதால் தேவ நாமம் மகிமைப்படுகிறது. இப்படிதான் தேவன் தன் நாமத்தை தேவன் மகிமைப்படுத்துவார். இதற்கு நாம தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா எழும்ப வேணும். அதை குறித்து நம்ம வருத்தப்படுகிறவர்களாகவோ, அதை குறித்து நம்ம ஏன் இப்படி ஆயிடுச்சு, நான் தானே செஞ்சேன், என் பேரே வரல, என் ஊரே வரல, என்னோட காரியமே வெளியே வரல, நாம் வெளியே தெரிவோமானால், நம்மளுடைய காரியம் பிரஸ்தாபப்படுமானால் தேவநாமம் மகிமைப்படாது, தேவநாமம் மகிமைப்படாது. நாம் மறைந்திருக்கும் போது தான் தேவநாமம் வல்லமையாக உயர்த்தப்படும். நம்ம மறைந்திருக்கும் போது தேவநாமம் வல்லமையாக உயர்த்தப்படும். நம்ம வெளியரங்கமாகும் போது தேவநாமம் மட்டுப்படுத்தப்படும். நம்ம கர்த்தருக்குள்ளாய் மறைந்திருந்து கிரியை செய்யும் பொழுது தேவநாமம் வல்லமையாக உயர்த்தப்படும். இந்த யுத்தம், இந்த தெபொராள் முன்னின்று தெபொராளால் ஆரம்பிக்கப்பட்டு செய்யப்பட்ட இந்த யுத்தம் தேவனால் நடத்தப்பட்ட ஒரு யுத்தம், தேவனால் நடத்தப்பட்ட யுத்தம். வரலாற்றில், இஸ்ரவேலின் வரலாற்றுகளில் அநேக யுத்தங்கள் தேவனால் நடத்தப்பட்ட யுத்தங்கள். அதில் முக்கியமான யுத்தம் இந்த ஒரு யுத்தம். நீங்க பார்ப்பீனால 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணின. நாம இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? சிசரா தான் யுத்தம் பண்ணாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணிற்று. அடுத்த வசனம் படிங்க. கீசோன் நதி, பூர்வ நதியாகிய கீசோன் நதியே, அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்துமாவே, நீ பலவான்களை மிதித்தாய். அல்லேலூயா. கீசோன் நதி பூர்வ நதி,
அதில் வந்து கீகோன் வரும் ஆதியாகமத்தில். இது கீசோன் போட்டிருக்கு. அது ஒரு பள்ளத்தாக்கில் ஓடுகிற நதி. அது என்ன பண்ணுச்சான்? அடிச்சுன்னு போயிடுச்சு எல்லாரையும். எல்லா எதிரிகளை அடிச்சுன்னு போயிடுச்சு. அப்போ யுத்தம் யார் செய்தது? கர்த்தர் யுத்தம் செய்து கொண்டு கர்த்தர் யுத்தம் செய்கிறார். நம்ம நிறைய யுத்தங்கள் அந்த மாதிரி வந்து நம்ம இதில் வேதத்தில் பார்க்கலாம். யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் 24, 25 வசனங்கள். 14ஆம் அதிகாரம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். தேவநாம மகிமைப்படுது பாருங்க. தேவநாம மகிமைப்படுத்து பாருங்க. அங்கே மோசே யுத்தம் பண்ணினதாகவோ இல்லை மற்ற ஜனங்கள் இல்லை, கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், இந்த ஓடி போவோம் அப்படின்றாங்க. 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிங்க. 20ஆம் அதிகாரம். 20ஆம் அதிகாரம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். போதும். 22ஆம் வசனம் படி. 24ஆம் வசனம். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. 22 படிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுப்ப பண்ணினதினால் கர்த்தர் அவங்கள அவங்க கை கலக்கும்படியா அவங்களுக்குள்ளே சண்டை வரும்படியா அவங்களை எழும்ப பண்ணி பிரேதங்களாக்கிட்டார். இது கர்த்தருடைய யுத்தம். நீங்க 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் படிங்க. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியன் பாலத்திலே 1,89,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருந்து பார்க்கும்பொழுது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார். இதெல்லாம் கர்த்தர் நடத்தின யுத்தங்கள். இஸ்ரவேல் தேசத்தின் வரலாறுல கர்த்தர் நடத்தின யுத்தம். அதுபோல இந்த யுத்தமும் கர்த்தரால் நடத்தப்பட்ட யுத்தம். இந்த கர்த்தரால் யுத்தம் நடத்தப்பட வேண்டுமானால் தேவ சித்தம், தேவ திட்டம், தேவ நாம மகிமைக்காய் எழும்பினால் ஒழிய கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் செய்ய முடியாது. அந்த தேவ சித்தத்துக்குள்ள வந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றி நாம நிற்கும் போது தான் கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிற அந்த காரியத்தை தான் தெபோரால் செய்து முடித்தாங்க. அவங்க எழும்பி செய்து முடித்தார்கள். கர்த்தர் அவங்க அந்த யுத்தத்தில் கர்த்தர் இணைந்திருந்தார். கர்த்தருடைய சேனை இணைந்திருந்தது. தெபோரால் வந்து யோசுவா 10ஆம் அதிகாரம் அதையும் வாசிச்சிருங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. யோசுவாவின் யுத்தத்தை பாருங்க, அவர் எப்படி பண்ணாருன்னு சொல்லி. நான் சில யுத்தங்களை எழுதி கொண்டு வந்தேன். யோசுவா 10ஆம் அதிகாரம் 11, 12. அவர்கள் பெத்ரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசைக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. போதும். இது யாசேரின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக அவங்க யுத்தம் செய்யும் வரைக்கும்
தேவன் வந்து சூரியனையும் சந்திரன் நிற்க வைத்தார். இதெல்லாம் வந்து கர்த்தர் நடத்தின யுத்தங்கள். இந்த கர்த்தர் நடத்தின யுத்தங்களில் யாரோட பேருமே என்னது மகிமைப்படாது. தெபோரால் அல்ல, பாராக்கல்ல, யாகேலும் அல்ல, தேவநாமம் மட்டுமே மகிமைப்பட்டது. தேவநாமம் மட்டுமே மகிமைப்பட்டது. தேவ திட்டம் நிறைவேறும்படியா, தேவநாமம் மகிமைப்படும்படியா இந்த 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவங்க ஸ்தானத்தில் நின்று அந்த காரியத்தை அவங்க செய்து முடித்தாங்க. அந்தந்த ஸ்தானத்தில் அவங்க எழும்பினாங்க, அந்தந்த எல்லையில் அவங்க எழும்பினாங்க. தெபோராள் தன் எல்லையில் எழும்பினால், அவள் வந்து பாராக்கி தன்னுடைய ஸ்தானத்தில் எழுப்பினால், யாகேலை கர்த்தர் எழுப்பினார். இந்த 3 எல்லைகள் நின்று கர்த்தருடைய நாம மகிமைக்காக அந்த தேவ திட்டத்தையும் தேவநாம மகிமைப்படுக்காக அந்த காரியத்தை அவங்க செய்து முடித்தாங்க பாருங்க. இதில் யாரோட பேர்? தேவநாமம் மட்டுமே மகிமைப்பட்டது. இதனால் தேசம் 40 வருடம் அமைதலாக இருந்தது. தேவநாம மகிமைப்பட வேண்டுமா? தேவனை முன்னிறுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனை பின்தொடர்களாய் நாம் இருக்க வேண்டும். இது 2 காரியம் நம்ம இடத்துல காணப்படும். நம்ம தேவனை முன்னிறுத்தணும், அடுத்து தேவனை நம்ம பின்தொடர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம் தேவநாமம் நம்ம மூலயமா, நம்ம குடும்பம் மூலயமா இந்த தேசத்தில் மகிமைப்படுவதாய் காணப்பட வேண்டும். தெபோராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும், நான் எழும்பும் பொழுது தேவ சித்தம் நிறைவேறும். நான் எழும்பும் பொழுது தேவ திட்டம் நிறைவேறும். நான் எழும்பும் பொழுது தேவ நாமம் மகிமைப்படும். இந்த தேவ திட்டம், தேவ சித்தம், தேவ நாமம் மகிமைப்படும் பொழுது நாம் தேவ வருகைக்காக ஆயத்தப்படுவோம். அடுத்த காரியம் அதுதான். நம்ம மூலியமாய் தேவ சித்தம் நிறைவேறணும், நம்ம மூலியமாக தேவ திட்டம் நிறைவேறணும், நம்ம மேலே வைக்கிற தேவ திட்டம் நிறைவேறணும். நம்ம மூலியமாக தேவ நாம மகிமைப்பட வேண்டும். நம்ம தேவ ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். தேவனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். யாரை அழைத்து செல்லுவார்? யாரை தேர்ந்தெடுப்பார்? ஒன்றும் செய்யாதவர்களையா? கர்த்தருக்காக எழும்பாதவர்களையா? அவர் சில தன்னுடைய சம்பத்தை சேர்க்கும்படியாய் வருகிறார், தன்னோட கூட்டி செல்லும்படியாய் வருகிறார். யாரை கூட்டி செல்லுவார்? யோசித்து பாடுங்க. நம்ம வாழ்க்கையில் தேவ நாம மகிமைப்படணும், நம்ம வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறணும், நம்ம வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறணும். அந்த ஃபுல்ஃபில் ஆனவங்களை தான் பூரணமாக்கப்பட்டவர்களை எடுத்துக்கொள்ளும்படியாய் கர்த்தர் வருகிறார். நம்ம தேவ சித்தத்துக்குள்ளே வரும்படியாய், நம்ம தேவ திட்டத்துக்குள்ளே வரும்படியாய் இந்த நாள் நம்ம எழும்புவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தெளிமையாக்கும் பாத்தில் வருகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லி இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் சோதரிக்கிறோம் கர்த்தாவே. தெபோராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போய் இஸ்ரவேலில் நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பழாய், இஸ்ரவேலின் கிராமங்கள் பழாய் போயின ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நாங்கள் எழும்பணும் ஆண்டவரே, எழும்பும்படியாய் ஆண்டவரே அப்பா நீங்கள் கிரியை செய்துள்ளபடியாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அந்த எழுப்புதலின் வல்லமை தெபோராளை எழுப்பின அந்த எழுப்புதலின் வல்லமை ஆண்டவரே அப்பா, ரிபாலாபா தீராபாராபாராபா தீராபாலாபாரபாராபா தீராபா அந்த ஸ்தானத்தில் எழும்பும்படியாய், ஒரு தாயாக எழும்பும்படியாய், இந்த குடும்பத்தில் ஒரு தாயாக எழும்பும்படியாய், ரிபாலாபாரா தீராபாராபாராபா யுத்தத்தை நடத்துகிறவர்களாய் எழும்பும்படியாய், பாராக்கு துணை நிற்கிறவர்களாய் எழும்பும்படியாய், கபாராபாரா தீராபா தேவ சித்தம் நிறைவேற எழும்பும்படியாய் ஆண்டவரே, தேவ திட்டம் நிறைவேற எழும்பும்படியாய், கபாராபாரா தீராபா தீராபா கபாரா தீராபா தேவ நாம மகிமைப்பட எழும்பும்படியாய் அந்த எழுப்புதலின் வல்லமையை, அந்த எழுப்புதலின் வல்லமை தெபோராளுக்குள்ள இருந்த எழுப்புதலின் வல்லமை, தெபோராளுக்குள்ள இருந்த எழுப்புதலின் வல்லமை அந்த தேசத்தை சந்தித்தது, அந்த தேசத்தை மாற்றினது, பாராக்கை மாற்றினது. ரிபாலபா ரபலபா அந்த தேவ வல்லமை, அந்த தேவ வல்லமை கபாரபா ரபலபா தீராபாரபா கபாரபா ரபரபா தீராபாரபலபா தீராபாரபலபா அந்த எழுப்புதலின் வல்லமையை ஆண்டவர் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் எங்களுக்குள்ளாய் வைக்கும்படியாய் ரிபா கபா ரிபாந்தரபா கரபரபா ஓரபா கபாரபரபா அந்த எழுப்புதலின் வல்லமை அது பற்றி எரியட்டும் எங்களுக்குள்ளாய் அடக்க முடியாத தீயாய் அது பற்றி எரியட்டும் ஆண்டவரே. அது குளிராய் இருக்கிறவர்கள் எல்லாம் அனல் மூட்டத்தக்கதாய் பற்றி எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால அது பற்றி எரியட்டும். அந்த தீ பற்றி எரியட்டும். அந்த எழுப்புதலின் அக்கினி ஆண்டவரே ஒவ்வொருவர்களாய் பற்றி எரியும்படியாய் இதுவரைக்கும் செய்ய முடியாத காரியங்கள், பலவீனப்படுத்தின காரியங்கள், எந்த எல்லையில ஜெயிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் மாறும்படியாய் இயேசுவின் நாமத்தினால அந்த எழுப்புதலின் அக்கினி புரட்டி போடுகிற, மாற்றங்களை உண்டு பண்ணுகிற, தேவ சித்தத்தை நடப்பிக்கிற தேவ
அக்கினி, அந்த எழுப்புதல் அக்கினி ஒவ்வொருவருக்குள்ளாய் அது பற்றி எரியட்டும், அது பற்றி எரியட்டும். இயேசுவின் நாமத்தினால அது பற்றி எரியும்படியா ஜெபிக்கிறோம். அது ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கும்படியா நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா. எழுப்புங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திற்காய் எழும்பட்டும், இயேசுவின் நாமத்திற்காய் கபரபா லபரபா ரபரபா லபரபா திரபரபரபா கபரபரபரபரபா பலன் கொண்டு எழும்புவார்களாக, திடன் கொண்டு எழும்புவார்களாக, கபரபா அபிஷேகத்தோடு எழும்புவார்களாக, வைராக்கியமாய் எழும்புவார்களாக. ஓ ரிபா கபா திரபா கபா திரபரபா ரபா திரபா கபா. அந்த அக்கினி இவர்களாய் பற்றி எரியட்டும், அந்த பற்றி எரியட்டும், அது அணைந்து விடக்கூடாது. அது பற்றி எரியட்டும், அது பற்றி எரியட்டும், அது பற்றி எரியட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த அக்கினி பற்றி எரியட்டும், அந்த அக்கினி பற்றி எரியட்டும், அந்த அக்கினி பற்றி எரியட்டும். கபரபா ரபா லபரபா திரபரபா கபரபரபரபா திரபரபா திரபா திரபா திரபரபரபா கரபர திரபர திரபா கபா ரபபா ரபபா திரபா 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 திரபா. பாழாய் போன காரியங்கள் எடுப்பிக்கப்படட்டும். பாழாய் போன ஸ்தலங்கள், பாழாய் போன வீடுகள், பாழாய் போன நிலங்கள், பாழாய் போன மனிதர்கள் கட்டுவிக்கப்படட்டும். கட்டுவார்களாக, இவர்களை கட்டுகிறவர்களாய் நீ மாற்றுவீராக ஆண்டவரே. ரபலபர திரபரபா கபா கபரபர திரபரபரபா கபரபர திரபரபரபா உரபலபர திரபர திரபா கபா கபா ரபா ரபா ரிபி ரபா கபா ரபா. அமர்ந்திருக்க விடாதீரும். எழுப்பும் ஆண்டவரே. கபா ரபா ரபா லபா ரபா 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 ரிபா ரபா கபர திரபா ரபா கபர திரபா. தாகமாய் எழும்புவார்களாக, சாட்சியாய் எழும்புவார்களாக. ரபா ரபா லதிரபா தேவனை சார்ந்து எழும்புவார்களாக. ரீ கபா திரபலபரபலபா திரபா கபரபலபரபா திரபா கபரபா திரபா ஓரிபா சந்தராலபி கபர திரபலபர திரமா கபா ஓரிபால திரபலபரபா உரபா கபா. இந்த எழுப்புதலின் அக்கினி ஆண்டவரே, இவர்களுக்குள்ளாய் ஆண்டவரே அது பற்றி எரியணும் ஆண்டவரே, அது பற்றி எரியணும். ஒவ்வொரு நாளும் பற்றி எரியட்டும். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் அப்பா நீ எழுப்புங்க வல்லமையா எழுப்புங்க ஆண்டவரே. அப்பா வல்லமையா எழுப்புங்க. எங்க பேர்ல இருக்க தேவ சித்தம், தேவ திட்டம் அது நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அது நிறைவேறும்படியாய் அந்த அக்கினியை போடுங்க ஆண்டவரே, அந்த அக்கினியை போடுங்கப்பா. ரபா 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 திரபலபா ரபா உரபலபா திரபரபா கபர திரபலபரபா கபரபரபரபா திரபா. தேவராலே விழி பாட்டு பாடு தேவராலே விழி பரபரபலபா திரபலபலபா ரபரபல திரபலபரபா கபரபலபரபா. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் கத்தாவே. அப்பா அவங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம் ஐயா. இந்த நாளிலே முத அக்னி ஆண்டவரே இவர்களுக்குள்ளாய் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யும்படியாய், இவர்களை உந்தி தள்ளும்படியாய், தேவ சித்தம் செய்ய இவர்களை உந்தி தள்ளும்படியாய், தேவ திட்டம் நிறைவேற்ற இவர்களை உந்தி தள்ளும்படியாய், இவர்களை பயன்படுத்தும்படியாய், இவர்களை பிரயோஜனப்படுத்தும்படியாய், அப்பா இவர்களை கட்டுவிக்கிறவர்களாய் மாற்றும்படியாய், அப்பா தேவநாம மகிமைக்காய் ஆண்டவரே இவர்களை நீங்க வைக்கும்படியாய் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பேராய் தனித்தனியாய் குடும்பமாய் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புவேன் என்று சொன்னவர் நீங்க எழுப்புவீராக. அந்த ஸ்தானத்திலே எழுப்புங்கப்பா. எழுப்புங்க இயேசுவின் நாமத்திற்காய் எழும்பும்படியாய் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஓரி பாலாபா சந்தராலபா கபரதிரமா கபலபா
ஒரிபாலபா தீராமா கபரதீராமா கரபலதீராபா துணை நின்று ஆண்டவரே கர்த்தரின் யுத்தத்தை நடத்துகிறவர்களாய் கர்த்தரின் யுத்தத்தை நடத்துகிறவர்களாய் அப்பா பராக்கிரமசாலிகளாய் நீர் மாற்றும்படியாய் பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை உள்ளவர்களாய் நீங்க மாற்றும்படியாய் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே எங்களை தாழ்த்தி உரிமையாக்கி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் எல்லாம் ஒன்றாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாது. ஆமென்.